ஓகே. எல்லாம் அசெம்பிள் ஆயிருப்பீங்க. இனிமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. சார் கிளியர்? நான் பேசுறது கேக்குதா? செக் பண்ணுங்க. ஓகே சார். நேத்து வந்து இஇபிசி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இஇபிசில வந்து நேத்து 2 டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். யூனிட் டெஸ்ட் 26, 27 அப்படின்னு 2 முடிச்சிருக்கோம். 26 பொறுத்தவரை வாட்டர் டிமாண்ட் தான் பேசியிருக்கோம். அத பத்தி வந்து உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் என்னென்ன குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்படி வந்து கிராபிக்கல் மெத்தட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். இந்த 3 டைப்ல வந்து வாட்டர் டிமாண்ட பத்தி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ் குடுத்து. அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நடத்தியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப் வாட்டர் தான் குடுத்திருக்கோம். அதுலயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் குடுத்தாச்சு. இப்ப வந்து உங்களுக்கு ரிமைனிங் வாட்டர் சப்ளை என்னென்ன டாபிக் இருக்கோ, இவ்வளவு நேரம் நானே லேட்டா வரேன். இதுக்கப்புறம் ஒருத்தவங்க வராங்களா? இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் லேட்டா வர்றது. ரைட். யாரு? ஓகே. அப்ப 2வது வந்து யூனிட் டெஸ்ட் 27ல பார்த்திருப்போம். இப்ப யூனிட் டெஸ்ட் 28ல இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் எல்லாம் அதுல பார்க்கிறோம். மொத்தம் 150 கொஸ்டின் இருக்கு. இந்த 150 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா வாட்டர் சப்ளை டோட்டலா உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்து சானிடரி இன்ஜினியரிங் பார்க்கணும். அதுக்கடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பார்க்கணும். அதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் முடிஞ்சிடும். இபிசின்னு சொல்லக்கூடிய என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் அதான் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் முடிஞ்சிடும். ஓகே. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன குடுத்திருக்காங்க? ரெசிடியல் குளோரைன் இன் வாட்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பைன்னு குடுத்திருக்காங்க. ரெசிடியல் குளோரைனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்டர்ல என்ன டெஸ்ட் பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்புறம் குளோரைடெக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். அடுத்து டிபிடி டெஸ்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். அது டிபிடினா டையத்தில் ஓகே ஃபினைலின் டையமின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆர்த்தைடின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே மொத்தம் 4 டெஸ்ட் இருக்கு. அப்ப ரெசிடியல் குளோரைனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட் அப்படின்னா மோஸ்ட் காமன் டெஸ்ட்னு உங்களுக்கு நோட்ஸ்லயே கொடுத்துருப்பேன் பாருங்க. அப்ப நம்மளுடைய ஆர்த்தோ ஐடின் டெஸ்ட் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது. அப்ப என்ன சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆர்த்தோ ஐடின் டெஸ்ட் தான். அதுக்கடுத்து இதுல வந்து அடிஷனலா கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டார்ச் ஐடின் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ப்ரீசியஸ்னு கேட்டு தான் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா கிரேட்டர் தன் 1 ppm அளவுக்கு ரெசிடியல் குளோரைன் இருக்கு அப்படின்னா மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே இதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து போத் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்களா பெஸ்ட் தான். ஓகே அவன் வந்து அக்யூரசின்னு மென்ஷன் பண்ணல. காமன் மெத்தட்னு மென்ஷன் பண்ணல. அவன் என்ன கேட்டிருக்கான்? பொதுவா ரெசிடியல் குளோரைன் வாட்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தான் கொடுத்திருக்கான். அப்ப ஏவும் வரும். ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டார்ச் அயோடைட் டெஸ்டும் வரும். ஆர்த்தோஐடின் டெஸ்டும் வரும். மோஸ்ட் காமன் யூஸ் அப்படின்னு கொடுத்திருந்தானா இதுதான் கொடுத்திருக்கலாம். மோஸ்ட் காமன் யூஸ். அதே மாதிரி மோர் ப்ரீசியஸ் அந்த ஆன் டேட்டுக்கு வர மாதிரி பாருங்க மேக்ஸிமம் எல்லாருமே. ஓகேவா? நான் ஏன் வந்து ஒரு 25 கிளாஸை போட்டுட்டு 8:25 போட்டுட்டு 8:30க்கு 32 போல வர்றேன் அப்படின்னா அதுக்குள்ள யாரும் வந்துருவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி. அது அட்வான்ஸ்டா எடுத்துட்டு அதுக்கு அடுத்து 5 நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வர்றீங்க. அண்ணாமலை சார் அப்படிதான் வர்றீங்க. விக்னேஸ்வரி மேடம் அப்படிதான் வர்றீங்க. சரி ஓகே. 8 மணிக்கு கிளாஸ் வச்சா 8 மணிக்கு வந்து தானே ஆகணும். அப்புறம் ஏன் 8:30க்கு போட்டாலும் லேட்டா வந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அதனாலதான் 8:30க்கு போட்டா அப்போ வந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கொடுத்தேன். அதுக்குள்ள யாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நான். சரி ஓகே. ஸ்டார் ஜெவலின் டெஸ்ட் எழுதிக்கிறேங்க. சரி என்ன சொல்லுவானே ஸ்டார் ஜெவலின் டெஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ரீசியஸ்னு சொல்லுவாங்க. அப்ப மோஸ்ட் ப்ரீசியஸ். அது மோஸ்ட் காமன். இது மோஸ்ட் ப்ரீசியஸ். ஓகே. அப்ப இது வந்து கரெக்டா தானே 1 ppm. ஓகே. அப்ப ஆர்த்தோரின் டெஸ்ட் ஸ்டார் ஜெவலின் டெஸ்ட். அப்ப ரெண்டுமே நமக்கு ரெசிடியல் குளோரைன் மெஷர் பண்றது தான் யூஸ் பண்றோம். அப்ப ரெசிடியல் குளோரைன் வாட்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தான் கொடுத்துருக்கோம். அப்ப ரெண்டுமே பயன்படுத்தலாம். அது வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் காமன் மோஸ்ட் ப்ரீசியஸ் அப்படின்னா எது பர்டிகுலர் மென்ஷன் பண்ணல. அப்ப போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன் இருக்கிறதுனால பெஸ்ட் தான் முக்கியம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் வேற புரியுதா? அப்ப நார்மல் ரெசிடியல் குளோரின் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 0.1 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். அப்ப நார்மலா வந்து 0.1 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து இதுல வந்து அவ்வளவுதான். இந்த பிளிச்சிங் பவுடர் கான்செப்ட்னா வரும்போது கீழே வரும். ப்ராப்ளம்னா வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மத்தத பத்தி பேசிக்கலாம். சரி ஓகே. அப்ப இங்க வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து கொடுத்துருக்கான். ஆர்த்தோ ஆர்த்தோடைடின் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் பை அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்பதானே மேல பார்த்தோம்.
மேல ஏ அண்ட் பி கரெக்ட்னு குடுத்தேன்னா, அதுல ஆர்த் வேரியன்ட் டெஸ்ட் இருக்கு. அப்படி ரிவர்ஸா கேட்டிருக்கான். ரெசிடியூ குளோரின் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். கொஸ்டினா கே ஆன்ஸராவும், ஆன்ஸர் கொஸ்டினாவும் கேட்டிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். ஆர்த் வேரியன்ட் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெசிடியூ குளோரின கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அதுக்கு அடுத்தது வைக்கிறேங்க. அடுத்து the velocity of flow of water in sedimentary tank is about அப்படின்னு குடுத்திருக்கு. அப்ப ஒரு செடிமெண்டரி டேங்க்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க இங்க குடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. எல்லாத்துலயும் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். அப்ப நமக்கு யூனிட்டுக்கு தகுந்த மாரி மாறுபடும். அப்ப குடுத்திருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ல குடுத்திருக்கான். அப்ப சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ல குடுத்திருக்கான் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுக்கிற மாரி இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அப்ப நார்மலா வெலாசிட்டி நான் பார்க்கும்போது, ஒரு செடிமெண்டரி டேங்க்ல பார்க்கும்போது, எவ்வளவு குடுத்திருப்போம்? அந்த ஸ்கிரீனிங் பத்தி பேசும்போது குடுத்திருப்போம். இங்க வந்து வெலாசிட்டி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். செட்டிலிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா தான் குடுத்திருப்பேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க சார் இந்த இடத்துல. அதாவது 15 டூ 30 சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ். ஆப்ஷன்ல சென்டிமீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. சென்டிமீட்டர் பெர் ஹவர்ஸ் இருக்கு. சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ் இருக்கு. அப்ப இந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோங்கிறது ஒரு சென்டிமீட்டர் டேங்க்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ்ன்னு சொல்றேன். ஆப்ஷன் அப்படிதான் குடுத்திருக்க ஆன்சரு. 15 டூ 30 மினிட்ஸ். சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ். பெர் மினிட்ஸ்க்கு 15 டூ 30 சென்டிமீட்டர் டிராவல் ஆகும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம செடிமெண்டேஷன்ல சர்க்கிள் வெலாசிட்டி குடுத்திருப்போம். 3 கேட்டகரில குடுத்திருப்போம்னு நெனைக்கிறேன். நம்மளோட டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகிள் லெஸ் தென் 0.1 mm கீழ இருந்துச்சுன்னா அப்படி. அதான் குடுத்திருப்பேன். அதாவது செட்டிலிங் வெலாசிட்டி Vs ஈக்குவல் டூ லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா, G வகுத்தல் 18 Gs மைனஸ் 1 V ஸ்கொயர் வகுத்தல் டைனமிக் விஸ்காசிட்டின்னு குடுத்திருப்பேன். இதே டெம்பரேச்சர் ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லெஸ் தென் அதாவது D லெஸ் தென் 0.1 mm இருக்கும்போது டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, செட்டிலிங் வெலாசிட்டி Vs ஈக்குவல் டூ 418 ஹேசன்ஸ் ஃபார்முலா குடுத்துருக்கோம். இப்ப மேல குடுத்தது ஸ்டோக்ஸ். இப்ப குடுக்குது ஹேசன்ஸ். Gs minus 1 into t squared open bracket 3t plus 70 வகுத்தல் 100 அப்படின்னு குடுத்துரும். இது ரெண்டுமே D நம்ம பார்ட்டிகல் சைஸ் லெஸ் than 0.1 mm இருக்கும்போது. அதுக்கடுத்து நிறைய குடுத்துருப்போம். 0.1 to 1 mm குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இதேதான் 418 Gs minus 1 இருக்கு. இங்க D ஸ்கொயருக்கு பதிலா D இருக்கு. மத்தபடி 3t plus 70 வகுத்தல் 100 இருக்கு. அதே மாதிரி D greater than 1 mm இருந்துச்சுன்னா, அது parallel மாறுபடும். Vs equal to 1.8 small g into t open bracket Gs minus 1. பெரிய ஜிஎஸ்ங்கிறது அந்த சாண்டோட அந்த பார்ட்டிகல் சாண்ட் ஆர் சில்ட்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்மால் ஜிங்கிறது ஆக்சிலேஷன் டூ டி கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதனால எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. இப்ப இதெல்லாம் பொதுவா குடுத்திருக்கக்கூடிய வேல்யூ. அவன் இங்க என்ன குடுத்திருக்கான்? நார்மல் வேல்யூ குடுத்திருக்கான். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு குடுத்திருக்கான். அதே செடிமெண்டேஷன் டேங்க்ல வந்து நம்ம குடுத்திருப்போம். நிறைய டேட்டா குடுத்திருப்போம். ஒரு டெப்த் ஆஃப் த டேங்க் வந்து நீங்க செடிமெண்டேஷன் டேங்க் டிசைன் பண்ண போறீங்க ரெக்டாங்கிள் டைப்ல அப்படின்னா 1.8ல ஆரம்பிச்சு 6 மீட்டர் வரையும் இருக்கு. அதே வந்து லென்த் ஆஃப் த டேங்க் வந்து அதாவது லென்த் ஆஃப் த டேங்க் வந்து வித்தோட நீங்க பெருக்கணும்னால ஆனா அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்ப எப்பயும் லென்த் தான் இங்க லென்த் நாட் கிரேட்டர் தென் 4 இன்டு வித். அது வித் ஆஃப் த டேங்க் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. அப்ப வித் ஆஃப் த டேங்கோட இங்க 4 பெருக்குறீங்க. இப்ப வித் 10 4 வந்து பெருக்கும்போது 40 வருது அப்படின்னா, அப்ப நம்ம லென்த்த விட கூடுதலா போயிடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அது குடுத்திருக்கும். அதுக்கடுத்து என்ன குடுத்திருப்போம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ரேட் குடுத்திருப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிக டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 500 டூ 780 லிட்டர் பெர் ஹவர் பெர் மினிட்ஸ். இல்ல ஒரு வேற மீட்டருக்கு லிட்டர் பெர் டே பெர் மீட்டர் ஸ்கொயர்ல குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹவர தூக்கிட்டு டே குடுத்திருக்கன்னா 12,000 டூ 18,000 லிட்டர் பெர் டே பெர் மீட்டர் ஸ்கொயர் குடுத்திருக்கேன். அதே டெண்டன்ஸ் டேங்கிறது சென்டிமீட்டர் ரேங்க்ல 4 டூ 8 ஹவர்ஸ் குடுத்திருப்பேன். 2 டூ 4ங்கிறது கால்குலேஷன் ப்ராசஸ்ல வரும் செடிமெண்டேஷன்ல. நான் குடுக்குறது பிளெயின் செடிமெண்டேஷன் தான். அப்ப 4 டூ 8 மணி நேரம் டெண்டன்ஸ் டேங் குடுத்திருக்கும். அந்த டெண்டன்ஸ் டேங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு தனியா குடுத்திருப்போம். வால்யூம் ஆஃப் த டேங்க் டிவைடட் பை டிஸ்சார்ஜ் அப்படின்னு குடுத்து ரெக்டாங்குலருக்கு எல்பிஎஸ் டிவைடட் பை Qன்னு குடுத்திருக்கும். அதே வந்து ஒரு சர்க்குலர் டேங்க்கு வந்து d ஸ்கொயர்டு ஓப்பன் பிராக்கெட் 0.11d பிளஸ் 0.785 இன்டு h க்ளோஸ் பிராக்கெட் வகுத்தல் Qன்னு குடுத்திருக்கும். இப்ப இதெல்லாம் காமனா இந்த செடிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா நம்ம கேட்டிருக்க ஜஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ தான் கேட்டிருக்கான். நோட்ஸ்ல இத ஆட் பண்ணிக்கிறீங்க நம்ம குடுக்கலாட்டி 15 டூ 30 சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ் அளவுக்கு இருக்கு. இது வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோங்கிறது. அப்ப நம்ம குடுத்திருக்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து எதுக்கு குடுத்திருப்போம்னா, ஸ்கிரீனிங்ல குடுத்திருக்கும். அந்த ஸ்கிரீனிங்ல நார்மலா வந்து இந்தியாவுல வந்து 0.75 டூ 1 வரையும் நார்மலா இருக்கும். அதுல 0.7 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு வெலாசிட்டி வந்து இது பண்றாங்க ஒரு ஃபைன் ஸ்கிரீனுக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம்.
சரி ஓகே. அப்ப இங்க வந்து சென்டிமீட்டர் பெர் மினிட்ஸ்ல 15 30. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. இப்ப மேல டிஸ்கஷன் பண்ணாதான். The length of the rectangular centimeters tank should not be less than, அதாவது 4 into b க்கு மேல போயிடக்கூடாது. லென்த்ங்கிறது 4 into b க்கு மேல போயிடக்கூடாது. இப்ப நான் அதாவது டேங்க் should not be more than, b க்கு மேல போயிடக்கூடாது. அப்ப 4 into width of the tank மேல போயிடக்கூடாது. அப்ப 4 into b. அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். சிங்கிறது width of the tank கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 7ஆ 5வது கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் தப்பா போட்டாங்க சார். சரி ஓகே. அதுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ரேட் ஃபார் பிளேன் சென்டிமீட்டர் டேங்க் இஸ் எபோவ்னு கொடுத்துருக்கு. இப்பதான் மேல சொன்னேன். பிளேன் சென்டிமீட்டருக்கு என்ன சொன்னேன்? இங்க ஹவர் கொடுத்துருக்கான். அப்ப 500 to 750 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒருவேளை இங்க ஹவர் இல்லாம டே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 12,000 to 18,000 லிட்டர் பெர் டே பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கு. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதானே? ஓகே. அப்ப அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. The settling velocity of a particle in centimeters tank depends on கொடுத்திருக்கு. அப்ப நம்ம செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது நம்மளோட சென்டிமீட்டர் டேங்க்ல எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நார்மலா செட்டிலிங் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா காமனா கொடுத்திருக்கோம்? Vs ஈக்குவல் டு, அப்ப நாம காமனா எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா, Vs ஈக்குவல் டு Q வகுத்தல் B into H இல்ல B into L. அதுல ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து B into L ன்னு கொடுத்திருக்கோம். அதே செட்டிலிங் வெலாசிட்டிக்கு B into H ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப அது என்ன குறிக்குது அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் பத்தி பேசுது. அப்ப எழுதிக்கிறங்க. ஓவர்ஃப்ளோ ரேட் V நாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு டிஸ்சார்ஜோட போய் V into L அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து செட்டிலிங் வெலாசிட்டி அப்படின்னா Q வகுத்தல் B into H அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விஷயத்த நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும், நல்லா பார்க்கணும். அப்ப அவன் கொடுத்திருக்க ஓவர்ஃப்ளோ ரேட்ங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, அப்ப ஒரு டேங்க் இன்லெட் வழியா தண்ணி உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது. அப்ப இன்லெட் வழியா தண்ணி உள்ளுக்குள்ள என்டர் ஆகிட்டு மேலாப்ல பரவி தண்ணி வந்து மேலாப்ல சுத்திட்டு வெளில போகுதுல அவுட்லெட் வழியா. அதுதான் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ரேட். தண்ணி எந்த அளவுக்கு மேல ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. செட்டிலிங் வெலாசிட்டிங்கிறது செடிமெண்டேஷன் டேங்கோட பர்பஸ் என்ன? தண்ணிய ஒரு டேங்க்ல தேக்கி தண்ணியோட வேகத்த கட்டுப்படுத்தி மேல மிதந்துட்டு இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகிள கீழ செட்டில் பண்றது. அப்ப இத பொறுத்தவரை என்ன சார் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மேலேருந்து கீழ் நோக்கி செட்டில் ஆகுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணியோட வேகத்த கம்மி பண்ணணும். அதுதான் செட்டிலிங் வெலாசிட்டி. அவசரப்பட்டு இங்க ஹச் குடுத்திருக்கான் செட்டிலிங் வெலாசிட்டில. அப்ப ஹச்னா டெப்த் ஆஃப் த டேங்க்னா அவசரப்பட்டுற கூடாது. கவனமா இருக்கணும். அப்ப மேல எந்த அளவுக்கு தண்ணி சுத்துது, மெதுவா அத ஸ்லோவா சுத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணியோட வேகத்த கம்மி பண்ணி, அதுல மிதந்துட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிகிள கீழ செட்டில் பண்றது தான் இந்த செட்டிலிங் வெலாசிட்டி. அந்த வார்த்தையிலே இருக்கு செட்டிலிங் வெலாசிட்டி. பார்ட்டிகிள செட்டில் பண்ணுறதுக்கு என்ன வெலாசிட்டி மெயின்டெயின் பண்ணணுமோ, அதான் செட்டிலிங் வெலாசிட்டி. அப்ப அது எத சார்ந்திருக்கும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் எவ்வளவு இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு வந்து அதுக்குள்ள தண்ணி சுத்திக்கிட்டு இருந்து தன்னோட வேகத்த கட்டுப்படுத்த முடியும்? தண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே வந்துட்டு வெளில ஓடுற மாரி நீங்க குடுத்திருக்கீங்க. இப்ப தண்ணி இங்க தான் என்டர் ஆகுது. அடுத்து கொஞ்ச தூரத்திலே தண்ணி வெளில போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, என்ன இருக்கு? மேல இருக்கக்கூடிய பொருள் மறுபடியும் அவுட்லெட் வழியா வெளில போயிரும். கீழ செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு அகலமா குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தண்ணி உள்ளுக்குள்ள வந்துட்டு சுத்தும். ஏரியா அதிகமா இருக்கும்போது. அப்ப சுத்தும்போது தண்ணியோட வேகம் கம்மியாகி கீழ செட்டில் ஆகும். அப்ப அந்த செட்டிலிங் வெலாசிட்டி எத சார்ந்திருக்குன்னா, நீங்க எவ்வளவு சைஸ்க்கு சர்ஃபேஸ் ஏரியா குடுக்குறீங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க சார்ந்திருக்கும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க. 9வது கொஸ்டின். தி செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகிள் இன் செடிமெண்டஸ் டேங்க் இன்கிரீசிவ் அப்படின்னு குடுத்திருக்கு. அப்போ ஒரு செடிமெண்டஸ் டேங்க்ல செட்டிலிங் வெலாசிட்டி நம்ம இன்கிரீஸ் பண்ணனும் அப்படின்னா, நான் அப்பதான் சொன்னேன். Q ஈக்குவல் டு B இன் Q வகுத்தல் B இன்டு H ன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன குடுத்திருக்கான் அவன்? அதாவது பார்ட்டிகிள் சைஸ் இஸ் டிகிரீஸ்ன்னு குடுத்திருக்கான். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. Ps ஈக்குவல் டு Q வகுத்தல் B இன்டு H. இதுல பார்ட்டிகிள் சைஸ் டயாமீட்டர் பத்தி எதுவுமே பேசல. இது வந்து விட்த் ஆஃப் த டேங்க். இது டேங்கோட டெப்த். இது உள்ளுக்குள்ள வரக்கூடிய டிஸ்சார்ஜ் பத்தி பேசுறேன். ஆனா இங்க எங்கேயுமே டயாமீட்டர் D பத்தி பேசல. அப்ப பார்ட்டிகிள் சைஸ் இஸ் டிகிரீஸ்ன்னு குடுத்திருக்கான். அப்ப பார்ட்டிகிள் சைஸ் பத்தி பேச மாட்டான். அதே இது வந்து நல்லா யோசிக்கணும். அதே வந்து நீங்க இன்னொரு விதத்துல யோசிக்கலாம். செட்டிலிங் வெலாசிட்டில ஒருவேளை இந்த பார்முலா கேட்டிருப்பானா சார்? Vs ஈக்குவல் டு நம்ம G வகுத்தல் 18 GS மைனஸ் 1 D ஸ்கொயர் வகுத்தல் இப்படி பார்த்தோம்ல கைனடிக் விஸ்காசிட்டின்னு. அப்ப இந்த Vsக்கு இது D ஸ்கொயர் தானே சார் இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே, அதாவது பார்ட்டிகிள் சைஸ் இஸ் டிகிரீஸ்ன்னு குடுத்திருக்கான். Vsங்கிறது டைரக்ட்லி சொல்லிட்டாரு. அப்ப இத இன்கிரீஸ் பண்ணா இது இன்கிரீஸ் ஆகும். இந்த பார்முலா நீங்க வச்சு செக் பண்ணாலுமே
இத டிவைட் பண்ணியிருந்தாலுமே, இது கரெக்ட்டா வராது. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கும்போது செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் செடிமெண்டேஷன் ஆங்கிள் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, டயமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். ஆனா இங்க டிக்ரீஸ் குடுத்துருக்கான். எப்படி பார்த்தாலும் இது தப்பு. அடுத்து வாங்க. தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் இஸ் இன்கிரீஸ்ட்ன்னு குடுத்துருக்கான். அப்ப செட்டிலிங் வெலாசிட்டி வந்து செடிமெண்டேஷன் ஆங்கிள் அதிகப்படுத்தணும்னா, சர்ஃபேஸ் ஏரியாவ கம்மி பண்ணிட்டு லென்த்த கூட்டணும். ஆனா இங்க என்ன குடுத்துருக்கான்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் இஸ் இன்கிரீஸ்ட்ன்னு குடுத்துருக்கான். அப்ப லென்த்த கூட்டணும். டேங்கோட தண்ணி சுத்தக்கூடிய லென்த்த கூட்டிட்டு, ஏரியா என்ன செய்யும்னா கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணணும். அப்ப என்ன செய்யும்? தண்ணி வந்து உங்களுக்கு மெதுவா தான் குறுகலான பரப்பு இருந்ததுனால வர்ற தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவா டிராவல் ஆகி அந்த எண்ட போய் ரீச் பண்ணும். அப்படிங்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் வேகம் தடப்பட்டு கீழ செட்டில் ஆயிரும். அப்ப இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இதுவும் வராது. டெப்த் ஆஃப் த டேங்க் இஸ் டிக்ரீஸ்ன்னு குடுத்துருக்கான். டெப்த் ஆஃப் த டேங்க் அதிகமா இருக்கும். அப்ப ஒரு தொட்டி இருக்கு அப்படின்னா, மேல மிதந்துட்டு வரக்கூடிய பார்ட்டிகள் கீழ செட்டில் ஆகணும்னா, ரொம்ப தூரத்துக்கு நீங்க ஆழம் குடுத்தீங்கன்னா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து செட்டில் ஆகும். நீங்க பக்கத்திலேயே குடுத்தீங்கன்னா, தண்ணி கீழ செட்டில் ஆகாது. ஐ மீன் வரக்கூடிய சஸ்பெண்ட் பார்ட்டிகள் செட்டில் ஆகாது. அப்படியே அடிச்சுட்டு ஓடிரும். அப்ப இதுல எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப செட்டிலிங் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் இன் செடிமெண்ட் டேங்க் இன்கிரீஸ். அப்ப வெலாசிட்டிய வந்து நீங்க இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னா, இது டெப்த் ஆஃப் த டேங்க் இன்கிரீஸ் பண்ணனும். பார்ட்டிகிள் சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணனும். அதுக்கடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க டிக்ரீஸ் பண்ணணும். இல்ல சார். எனக்கு வந்து சிம்பிளா புரியிற மாரி சொல்லுங்க சார். நீங்க ரொம்ப வந்து கான்செப்ட்ல சொல்ற மாரி இருக்கு. அப்ப நமக்கு நடத்துன மாரி கொஞ்சம் சிம்பிளா சொல்லிக் குடுங்க சார் அப்டின்னா, ஓகே. கொஸ்டின நீங்க எந்த மாரி கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்டின்னா, செட்லிங் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அதாவது அந்த செட்லிங் மத்த எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க. இது மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு தண்ணீல ஒரு பொருள் ஒரு கல்லு ஒரு இல மிதந்து வருது. மரத்தோட பட்டை இல வந்து மிதந்து வருது. இல்ல ஏதோ ஒரு பொருள் மிதந்து வருது. அது வந்து கீழ செட்டில் ஆகுறதுக்கு நல்லா கவனிங்க. கீழ செட்டில் ஆகுறதுக்கு உடனே செட்டில் ஆகுது அப்டின்னா, செட்டிலிங் வெலாசிட்டி இன்கிரீஸ்ன்னு அர்த்தம். அதே வந்து மெதுவா செட்டில் ஆகுதுன்னா, செட்டிலிங் வெலாசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப செட்டிலிங் வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகணும் அப்டின்னா என்ன செய்யணும்? பார்ட்டிகிள் சைஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, ஒரு பொருள் வெயிட்டா இருந்துச்சுன்னா டக்குனு கீழ ஒடியாந்துரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா இங்க டிக்ரீஸ் குடுத்திருக்கான். அப்ப வராது. அதுக்கடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் வந்து என்ன இருக்குன்னா, அதிகமா இருந்துச்சுன்னா, தண்ணி வந்து சுத்திக்கிட்டு உடனே செட்டில் ஆகாது. அப்ப சர்ஃபேஸ் ஏரியாவ குறுகலா குடுத்தோம்னா, உடனே டக்குனு செட்டில் ஆயிரும். தண்ணி இங்கேருந்து வரும்போது, கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா லெந்த் கிடைக்கும். டக்குனு கீழ செட்டில் ஆயிரும். ஆனா இங்க என்ன குடுத்திருக்கான்? இன்கிரீஸ் பண்ணியிருக்கன்னு குடுத்திருக்கான். ஆனா செட்டிலிங் வெலாசிட்டி இன்கிரீஸ் தான் குடுத்திருக்கான். இன்கிரீஸ்ன்னா உடனே செட்டில் ஆகணும். ஆனா இங்க என்ன இருக்கு? ஏரியா அதிகமா இருக்கு. ஏரியா அதிகமானா, தண்ணி சுத்திக்கிட்டே மேலே நின்னுகிட்டே இருக்கும். கீழ செட்டில் ஆகாது. அப்ப கொஞ்சம் டிலே நடக்கும். அப்ப இங்க வந்து டிக்ரீஸ்ன்னு குடுத்திருக்கான். டெப்த் ஆஃப் த டேங்க் டிக்ரீஸ்ன்னு குடுத்திருக்கான். செட்டிலிங் வெலாசிட்டி இன்கிரீஸ் பண்றோம் அப்டின்னா, டெப்த் ஆஃப் த வெலாசிட்டி கொஞ்சம் கூடுதலா குடுத்திருக்கணும். அப்பதான் நல்லா செட்டில் ஆகும். அப்ப இங்கேயும் இது இதாகும். அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசினாலும் கரெக்ட் தான். இல்ல இந்த மாரியான ஃபார்முலாஸ எழுதி நீங்க கம்பேர் பண்ணி பேசினாலும், ஃபார்முலா வரும்போது கொஞ்சம் குழம்பிருவீங்க. அதனால தான் இந்த மாரி கான்செப்ட் வச்சுக்க சொன்னேன். இப்ப எதுவுமே வராது. அப்ப இதுக்கு என்ன சார் வரும் அப்டின்னா, நன் ஆஃப் த எபோவ் தான் கரெக்ட் ஆன்ஸர். டி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அடுத்து நம்பர் வந்து தப்பா குடுத்திருக்காங்க. நான் இதுல உள்ள நம்பரே படிக்கிறேன். ஆனா 5க்கு அப்புறமே 7, 8 வந்துருச்சு. இடையில நம்பர் விட்டுருக்கு. 10 த கெமிக்கல் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் இன்கிரீசிங் ஸ்பீட் ஆஃப் செடிமெண்டேஷன் சிஎஸ்சின்னு குடுத்திருக்கான். அப்ப என்ன கெமிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்றோம்? மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்றோம். எதுக்கு? அந்த சீவேஜ வந்து செடிமெண்ட் ஆக்குறத இன்கிரீஸ் பண்றது. சார் இங்க வாட்டர் சப்ளை பத்தி பேசல. சீவேஜ பத்தி பேசியிருக்கேன். வாட்டர் சப்ளை பத்தி பேசுனோம்னா, கெமிக்கல் சொல்யூஷன் கோயாகுலன்ட் என்ன குடுப்போம்? ஆழம் குடுப்போம். ஆனா இங்க சீவேஜ பத்தி பேசியிருக்கான். சீவேஜ்ன்னு வந்தாலே நம்ம என்ன குடுக்கணும்? குடுத்திருக்க ஆப்ஷன் தகுந்த மாரி நீங்க எடுங்க. அப்ப சீவேஜ் குடுத்தா என்ன சார் குடுக்கணும்? ஞாபகம் இருக்கா? சல்பூரிக் ஆசிடே கண்டிப்பா நீங்க தொட மாட்டீங்க. சோடியம் பெர்மாங்கனேட்ட பத்தி கண்டிப்பா பேச மாட்டீங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? காப்பர் சல்பேட் இருக்கு. நம்ம காப்பர் சல்பேட்ட பத்தி பேசியிருக்கவே மாட்டோம். ஓகே. அப்ப உங்களுக்கு இதுவும் குடுக்கல. ஃபெரிக் குளோரைட பத்தியும் பேசல. அப்ப எதுக்கு சார் நீங்க வரணும் அப்டின்னா, லைம்க்கு தான் வரும். மத்த எந்த விஷயமே நமக்கு வந்து கெமிக்கல் கோயாகுலேஷன் தான் சாரி கெமிக்கல் ஃப்ளாக்லேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கோயாகுலன்ட் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப சல்பூரிக் ஆசிட் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். சோடியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. காப்பர் சல்பேட் யூஸ் பண்ண மாட்டோம். லைம் குடுப்போம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா உங்களுக்கு வந்து சீவேஜ்ல ரொம்ப ரா சீவேஜா இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு குடுத்திருப்பேன். ஃபெரிக் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. காமனா ஒரு வாட்டர் சப்ளைக்கு ஆழம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு குடுத்திருப்பேன். அப்ப எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அந்த செடிமெண்டேஷன் வேகத்த அதிகரிக்கிறதுக்காண்டி கழிவு நீர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, லைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 11 பாருங்க. ஃப்ளூரைடு குடுத்திருக்கான், மேங்கனீஸ் குடுத்திருக்கான், டேஸ்ட் அண்ட் ஆர்டர பத்தி குடுத்திருக்கு. அப்ப இந்த சைடு பாருங்க ஒவ்வொன்னா படிங்க. ஃப்ளூரைடுக்கு என்ன வரும்? 2வது பாருங்க. ஆக்டிவேட்டட் அலுமினா. கரெக்ட். அப்ப 1
மாங்கனீஸ்க்கு என்ன வரும்? மாங்கனீஸ்ங்கிறது அதிலேயே ஆப்ஷன்லயே இருக்கு அந்த வார்த்தை. மாங்கனீஸ் ஜியோலைட். அப்ப இது. இதுக்கு 2. டேஸ்ட் அண்ட் ஆர்டர பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஆக்டிவேட்டட் கார்பன். அப்ப 3. அப்ப 2, 3, 1. 2, 3, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 2, 3, 1. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வுட் கன்டெயின் வாட்டர் வித் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டர்பிடிட்டின்னு குடுத்திருக்கு. அப்ப ஒரு ரிவரு, லேக்கு, ஒரு கிணறு, ஓஸ் இருக்கு. அப்ப எதுல அதிக டர்பிடிட் நடக்கும்னா, ரன்னிங் வாட்டர்ல தான் அதிக டர்பிடிட் இருக்கும். அப்ப ரிவர் தான் அதிக டர்பிடிட்டி குடுக்கக்கூடியது. அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அது உடியாதுகிட்டு இருக்கு. அப்ப வந்து நல்லா வந்து அந்த சில்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. அப்ப நல்லா கலங்கல் தன்மை இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் இஸ் நாட் மேட்ச்டுன்னு குடுத்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்கான் அப்படின்னா, விஓடி ஸ்ட்ரென்த் ஆஃப் சீவேஜ் பத்தி பேசுறோம் அப்படின்னு குடுக்கலாம். கரெக்ட். மீத்தேன்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் அனேரோபிக் டீகம்போசர். கரெக்ட். அனேரோபிக் டீகம்போசர் தான். நைட்ரேட் பாருங்க. அதான் புளிபேபி டிசீஸ் சொல்லுவாங்க. மெத்தமோகுளோபமினியான். கரெக்ட் தான். சிஓடி அதாவது பயோடிகிரேடபிலிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் கொடுத்துருக்கு. ஓகே. அதாவது நம்ம கெமிக்கலி பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம். நான் பயோடிகிரேடபிலிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் பத்தி பேசுவோம். அப்ப இங்க பயோடிகிரேடபிலிட்டியும் கொடுத்துருக்கான். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கான்? நான் மேட்ச் தான் கொடுத்துருக்கான். அப்ப இதான் நான் மேட்ச். அப்ப சிஓடிங்கிறது கெமிக்கலி ஆக்சன் டிமாண்ட பத்தி பேசுறது. உயிர் முறையில் சிதைக்கிறதுல கெமிக்கல் யூஸ் பண்ணி சிதைக்கிறது. அதான் கெமிக்கலி ஆக்சன் டிமாண்ட். அப்ப நான் பயோடிகிரேடபிலி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப சி தான் உங்களுக்கு நான் மேட்ச். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 14 பாருங்க. மேக்ஸ் லிஸ்ட் வந்து குடுத்துட்டான். ஒரு பக்கம் சாயில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அண்ட் அக்யூபர்னு குடுத்துட்டு, லிஸ்ட் 2ல வந்து வேல்யூ ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி இன் மீட்டர் பெர் டேன்னு குடுத்துருக்கான். என்ன கேட்கறான்னு தெரியல. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறங்க. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு என்ன சார் வரும் அப்படின்னா, ஃபைன் கிராவல் குடுத்துருக்கு. அப்ப அது ஃபைன் கிராவல் குடுத்துட்டு, அதுக்கடுத்து சாண்ட்ல ஃபைன், வெரி ஃபைன் குடுத்துருக்கான். சில்ட் குடுத்துருக்கான். பியூர் கிளே குடுத்துருக்கான். உங்களுக்கு இதுல வந்து ஒரு விஷயம் தெரியும். இருக்கிறதுலே பியூர் கிளே தான் எப்படி இருக்கு? சைஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த குடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ரொம்ப கம்மி அப்படின்னா 10 பவர் -5 10 பவர் -6 தான். அப்ப பியூர் கிளே எதுக்கு குடுக்குறீங்க? ஸ்ட்ரெயிட்டாவே உட்கார்ந்திருக்கு. அப்ப டிக்கு 4 டிக்கு 4 எங்க இருக்குன்னு நீங்க செலக்ட் பண்ணா ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துரும். அப்ப டிக்கு 4 இருக்குது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இது 2க்குள்ள தான் ஆன்சர் இருக்கு. ஏவும் இல்ல, சியும் இல்ல. அடுத்து சில்ட்ங்கிறது என்ன? கிளேக்கு அடுத்த சைஸ் அடுத்தபடியா கொஞ்சம் சைஸ் கூட இருக்கு. அதுக்கு அடுத்து சைஸ் கூட கூட இருக்கக்கூடியது இது வந்து தான் இருக்கு. அப்ப சில்ட்டுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, சில்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 தான் வரும். அப்ப சிக்கு 2 இருக்க மாரி எங்க பாருங்க. அப்ப சிக்கு 2 இருக்க மாரி இந்த 2 ஆப்ஷன்ல பாருங்க. அப்ப சிக்கு இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப இத வச்சு முடிவு பண்ண முடியலன்னா. சரி ஓகே. அடுத்து வெரி ஃபைன் சாண்ட்ன்னு குடுத்திருக்கு. ஃபைன் சாண்ட்ங்கிறது சில்ட்டோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இங்க 100 டூ 500 இருக்கு. இங்க 1 டூ 10 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன குடுக்கலாம்? 1 டூ 10 குடுக்கலாம். அப்ப 1 டூ 10 தான் அடுத்த கேட்டகரில இருக்கக்கூடிய சைஸ். அப்ப உங்களுக்கு 2க்கு 1ல இருக்கு. அப்ப 2க்கு 1. அப்ப இங்க 2க்கு 3 இருக்கு. அப்ப இது வராது. ஆனா இங்க 2க்கு 1 இருக்கு. அப்ப இது வரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து உங்களுக்கே தெரியும். கிராவல பத்தி பேசியிருக்கான். இருக்கிற சைஸ் அதிகமா 3ல இருக்கிற யூனிட் ஆயிரம் தான் குடுக்குறோம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மேட்ச் லிஸ்ட் அதே மாரி குடுத்துருக்கான். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 குடுத்துட்டான். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ த லிஸ்ட்ன்னு குடுத்துட்டான். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் ஒரு பக்கம் குடுத்துருக்கான். எக்ஸஸ் லெட், பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் நைட்ரேட்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் அயோடைடு குடுத்துட்டான். சரி ஓகே. இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த நைட்ரேட்ஸ் என்ன செய்யும்? ஓகே. எக்ஸஸா போயிடுச்சு. 45 ppm மேல போயிட்டாவே மெத்தமோகுளோபமினியா அப்படிங்கிற புளிபேபி டிசீஸ் கிரியேட் பண்ணும். அப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப சிக்கு 1 பாருங்க. சி இருக்க இடத்துல 1 இருந்தா கிட்டத்தட்ட ஆன்சர் முடிவாயிரும். சி இருக்க இடத்துல ஒரு இதுக்கு தான் 1 இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் மத்த விஷயங்கள பார்க்கணுமா? பார்ப்போம். அதுக்கு என்ன குடுத்திருக்கான்? ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளூரைடுன்னு குடுத்திருக்கான். ஃப்ளூரைடு ஆப்ஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, டென்டல் கேவிட்டீஸ் கிரியேட் பண்ணும். டென்டல் உரின பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா 1 டூ 1.5 ppmக்குள்ள இருக்கும். 1க்கு கீழ போச்சுன்னா டென்டல் கேவிட்டீஸையும், பல்லில் ஏற்படக்கூடிய சொத்தையும், அரிமானத்தையும் ஏற்படுத்தும். 1.5க்கு மேல போச்சு அப்படின்னா, பல் வந்து உங்களுக்கு பூச்சி புடிச்சு போய் கலர் மாறி போயிரும். பல்லு வந்து கரை புடிச்சு போய் கிடக்குல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துரும். அப்ப ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ்ங்கிறது டென்டல் கேவிட்டீஸ். அப்ப ஏக்கு 3. அப்ப அதிலே ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கு. அதான் டிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து லெட் எக்ஸஸா போகுது. அப்ப லெட்ங்கிறது எக்ஸஸா போச்சுன்னா என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, அதாவது ரத்த சோகை வரும். லெட் அதிகமா போனுச்சுன்னா ரத்த சோகை வரும். அனீமியான்னு சொல்லுவாங்கல்ல, ரத்த சோகை வந்து வர வாய்ப்பு இருக்கு. லெட் அதிகமா போனுச்சுன்னா. அப்ப இதுக்கு 4. அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு? ஆப்ஷன்ஸ் ஆஃப் அயோடைன். உங்களுக்கு தெரியும். உப்பு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, தைராய்டுன்னு சொல்றாங்கல்ல, ஓகே. அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே. தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இதுபடி பார்த்தோம்னா, ஃப்ளூரைடுக்கு 1. எக்ஸஸ் லெட்ங்கிறது ரத்த சோகை. அதுக்கடுத்து எக்ஸஸ் நைட்ரேட்ங்கிறது மெத்தமோகுளோபமினியா.
ஆப்ஷன் சைடுங்கிறது கைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப 4. அப்ப 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. டிக் பண்ண கரெக்டான பாருங்க. 3, 4, 1, 2. கரெக்ட். அடுத்து. The harness limit of portable watt range between நேத்தே சொன்னேன் தானே 75 to 115 ppm இருக்கிறது தான் கரெக்டான வேல்யூ. எக்ஸ்ட்ரீம்னா சொன்னோம்னா 300 வந்துரும். அப்படி 300 குடுக்கலாட்டி 200 குடுத்திருப்பான். அந்த அதிகப்படியா ஹார்னஸ் இருக்கிறதுக்கு அதை டிக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா நார்மலா நம்ம யூஸ் பண்றது போர்ட்டபிள் வாட்டருக்கு குடிக்கிறதுக்கு என்னது குடிநீரின் கடினத்தன்மை வந்து 75 to 115 ppm இருக்கணும். ஒரு இடத்துல நீங்க வந்து போர்வெல் போடுறீங்க அந்த இடத்துல தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஹார்னை செக் பண்ணி பாருங்க. PVTI மெத்தட் யூஸ் பண்ணி 75 115 ppm குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து ஓகே நம்ம குடிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 16. அடுத்து 17வது கொஸ்டின். 17 பொறுத்தவரை the BOD for safe drinking water must be. அப்ப ட்ரிங்கிங் வாட்டர்ல BOD நீல் தான் இருக்கணும். அப்ப நீல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. வெயிட். நெக்ஸ்ட் பேஜ் போறேன். சார் கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஓகே. ஏரேஷன் இஸ் டன் டு ரிமூவ் கொடுத்துருக்கான். ஓகே சார். இப்ப ஏரேஷனை பொறுத்து நம்ம என்ன ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி கொடுக்கணும் அந்த வாட்டர்ல அப்படின்னா அது அட்மாஸ்பியர்ல வந்து மிங்கிள் ஆகி ஏரேட்டட் ஆகும். அதான் ஏரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்ப அந்த துர்நாற்றத்தை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப ஏரேஷன் இஸ் டன் டு ரிமூவ் ஆர்டர். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு எடுத்து the presence of high carbonates in water produce நேத்தே சொன்னேன். ஹை கார்பனேட்ஸ் என்ன அதாவது நம்மளுக்கு HCO3 சொல்லலாம் CO3 சொல்லலாம் CO3 2 மைனஸ் HCO3 மைனஸ் ஹை கார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ் டெம்பரரி ஹார்னஸ் இல்ல உங்களுக்கு அந்த ஃபைவ் கார்பனேட்ஸே வந்து குளோரைடு சல்பேட் நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறீங்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ்ல அப்படின்னா பெர்மனன்ட் ஹார்னஸ் சொல்லி அப்ப இங்க என்ன சார் வரும் அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ் அப்ப பிரசன்ஸ் ஆஃப் ஹை கார்பனேட்ஸ் இன் வாட்டர் ப்ரொடியூஸ் டெம்பரரி ஹார்னஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் CaCO3 CaHCO3 MgCO3 MgHCO3 னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் the presence of carbonate in water produce அப்ப ஒரு வாட்டர்ல கார்பனேட் இருக்கு அப்படின்னா கார்பன் ரிலேட்டடா உள்ளுக்குள்ள வந்துட்டாவே நமக்கு எந்த எந்த தன்மையை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீங்க கார்பனேட் கொடுத்துட்டா சார் பைகார்பனேட் வந்து டெம்பரரி கார்னஸ் கார்பனேட்னா சல்பேட்டு குளோரைடு நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்ப பெர்மனன்ட் கார்னஸை ஆக்சஸ் பண்ணும். அதே வந்து கார்பன் சம்பந்தமான பொருள் வந்துட்டு அப்படின்னா அசிடிட்டி வரும். ஆப்ஷன்ல இருந்தாலும் அவன் கார்பனேட்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப கார்பன் டை ஆக்சைடு ஒரு வேளை கொடுத்திருந்தாலோட அசிடிட்டி நான் டிக் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இது. அப்ப கார்பனேட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாட்டரை நிரந்தர கடினத்தன்மையோட மாத்தும். அதான் பெர்மனன்ட் கார்னஸா மாத்தும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இத ஜீலைட் ப்ராசஸ் மூலமோ அதுக்கடுத்து டிமினலைசேஷன் ப்ராசஸ் மூலமோ இல்ல லைம் சோடா ப்ராசஸ் மூலமோ ரிமூவ் பண்ண முடியும். மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. அடுத்து 21 இந்த ஸ்டாண்டர்ட் BOD அட் 20 டிகிரி செல்சியஸ் இ டேக்கன் ஃபார் இன்குபேட்டர்ல 5 நாளைக்கு 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம BOD கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா தான் இனிஷியல் DO மைனஸ் அதான் டிசால்வ்ட் ஆக்சன் கண்டுபிடிப்போம்ல ஃபைனல் DO இன்டு டைலூஷன் ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிப்பீங்க. அதே வந்து உங்களுக்கு அந்த டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் தான் பண்ண போறீங்க அகர் டெஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 48 மணி நேரம் இன்குபேட்டர்ல மெயின்டைன் பண்ணணும். எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 35 32 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. அங்கே வேற அப்ப ஸ்டாண்டர்ட் BODக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணா போறோம் 5 நாள் இன்குபேட்டர்ல வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப 5 டேஸ். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கவனிக்கிறீங்களா எல்லாருமே? ஓகே சார். அடுத்து 22 பாருங்க பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. சார் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடியவங்க ரெகுலரா டெலிகிராம்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடியூக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எது கேட்க வாய்ப்பு இருக்கோ அதுதான் கொடுக்குறேன். அதோட சேர்த்து இன்ஸ்டியூட் சார்பா வந்து கொஸ்டின் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் எஸ்டிமேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எதுனா வீக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அதுல போடுவாங்க. அதே வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர் டவுன் பிளானிங் பில்டிங் சர்வீசஸ் இது மாதிரி என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து டாபிக் இருக்கோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நான் போடுவேன். அவங்க போடலாட்டி தான் நான் போடுவேன். அவங்க போட டிலே பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நான் போடுவேன். அவ மாத்தி மாத்தி தான் வரும் கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு சில நாள் வந்து நார்மல் கொஸ்டின்ஸ் வந்து பில்டிங் மெட்டீரியல் எஸ்டிமேஷன் இது மாதிரி வருது அப்படின்னா அப்போ வந்து இன்ஸ்டியூட் சார்பா போடுறான்னு அர்த்தம். இல்ல ஆர்கிடெக்சர் தியரி இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறோம் அப்படின்னா நான் போடுறேன்னு அர்த்தம். என்னோட டைம் இந்த மாதிரி போடுவேன். டெலிகிராம்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லி வந்து ஒரு 6 கொஸ்டின் 8 கொஸ்டின் வரும் காலைல. அதே மாதிரி ஈவினிங் 6 டு 8 கொஸ்டின் கண்டிப்பா 6 கொஸ்டின் வரும். கூடுதலா 2 கொஸ்டின் சில நேரம் வரும். அப்ப டெய்லி 12 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அப்ப ஒரு 12 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு எவ்வளவு கொஸ்டின் நீங்க 4 மாசத்துக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நீங்களே எதிர்பார்த்துக்கங்க. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்களா தனியா உட்கார்ந்து புக் எடுத்து பார்க்கலாட்டி விட, ஒரு 5 மினிட்ஸ் போதும். டெலிகிராம்ல குடுக்கக்கூடிய காலைல ஒரு 6 கொஸ்டின பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் போதும். அத போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நீங்க புதுசா இருக்கு அப்டின்னா, அந்த ஆன்ஸர மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் போதும். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அது நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து இருக்கக்கூடிய ராம்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டதுனால தான், இப்ப நாங்க முன்னாடியே போட்டுட்டு இடையில வந்து பாதி விட்டுட்டாங்க. நானும் அத கவனிக்கல. ஆ சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் கன்டின்யூ பண்ணியிருக்கோம். அதுலயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்ல குடுத்தா நல்லா இருக்கும்னு அவர் முந்தா நாளோ, நேத்தோ கேட்டதுனால தான், அதே தமிழ்ல நான் குடுக்குறேன். முழுக்க முழுக்க உங்களுக்காண்டி தான் அத செய்றோம். அத நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்திக்க பாத்துக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங்ன்னு குடுத்திருக்காங்க. 21 டிஸ்கஸ் பண்ணிட்டாச்சு தானே? ஓகே 5 டேஸ் ஓகே. பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங்ன்னு குடுத்திருக்காங்க சார். அப்ப கீழ்க்கக்கூடிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, டெம்பரரி கார்னஸ் இஸ் ரிமூவ்ட் பை பாயிலிங் அண்ட் ஆடிங் அ லயம் ஆடிங் குளோரின் குடுத்திருக்காங்க. கரெக்ட். குளோரின் நார்மலா வந்து 2 ப்ராசஸ். ஒண்ணு ல ஃப அத கொதிக்க வைக்கிறது தண்ணீய. இல்ல லயம் ஆட் பண்றது. ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லாட்டி குளோரின் ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா மெயின் விஷயம் 2. லைம் ஆட் பண்றது, இல்ல வந்து தண்ணிய கொதிக்க வைக்கிறது. இது டெம்பரரி கார்னஸ்க்கு ஓகே. ஆனா பெர்மனன்ட் கார்னஸ் ரிமூவ் பண்ணோம்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. லைம் சோடா ப்ராசஸோ, ஜிஎல்எட் ப்ராசஸோ, டீமினரைசேஷன் ப்ராசஸோ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்ப டெம்பரரி கார்னஸ் இஸ் ரிமூவ்ட் பை ஃபைலிங் அண்ட் ஆனிங்ல கரெக்ட் தான். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அடுத்து செக் பண்ணும். டெம்பரரி கார்னஸ் ரிமூவ்ட் பை அப்படின்னு குடுத்து, சாரி சார், இந்த ஆடிங் குளோரின் வந்து இங்க குடுத்திருக்கணும். ஓகே. குளோரின் ஒத்தை அப்படின்னு குடுத்திருக்கணும். இப்ப இங்க இதோட நிப்பாட்டிட்டு, இதொத்தையும் குடுத்திருக்கணும். அதொத்தையும் வச்சு பண்ண மாட்டான். மேஜர்னாவே ஃபாயிலிங் அண்ட் ஆடிங் லைம் தான். இதெல்லாம் ரொம்ப மைனர் தான். ப்ளீச்சிங் பவுடர் வச்சு சேர்க்கிறதுனா. அப்ப இது கண்டிப்பா தப்பு தான். டெம்பரரி கார்னஸ் ரிமூவ்ட் பை ஆடிங் ஜியோலைட். இது வந்து பெர்மனன்ட் கார்னஸ். ஜியோலைட் ப்ராசஸ். ஆல் ஆஃப் திஸ் கண்டிப்பா தப்பு. அப்ப கரெக்ட் பேர் என்ன கரெக்ட்டான விஷயம் அப்படின்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23 பாருங்க. பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். அப்ப ஹாட் வாட்டர் இஸ் ப்ரொடக்டட் பை இட்ஸ் சோப் கன்சம்ப்ஷன். கரெக்ட் தான். சோப் கன்சம்ப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹாட் வாட்டர் இஸ் ப்ரொடக்டட் பை ஸ்பெசிபிக் கிராவிட்டி. எப்படி ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியும்? தப்பு. அதுக்கு அடுத்து ஹாட் வாட்டர் இஸ் ப்ரொடக்டட் பை டர்பிடிட்டியா? கண்டிப்பா அது முடியாது. அப்புறம் எப்படி ஆல் த பெஸ்ட் வரும்? ஈஸி தப்பு. அப்ப ஆல் ஆஃப் திஸ் வராது. இப்ப ஹார்ட் வாட்டர் இஸ் ப்ரொடக்டட் இட்ஸ் சோப் கன்சம்ப்ஷன். அப்ப அதிக சோப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தண்ணி வந்து ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24. த பிரசன்ஸ் ஆஃப் டாஸ் காசஸ் ரெட் கலர் இன் வாட்டர் குடுத்திருக்கான். நேத்தே சொன்னேன் தானே. அயன் தான் நமக்கு வாட்டர ரெட் கலரா குடுக்குது அப்படின்னு குடுத்திருக்கு. அல்கீஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பச்சை மாரி கலர்ல குடுக்கும். அல்கேஸ் ஒரு குளோத் பாசி இருந்துச்சு அப்படின்னா, கிரீன் கலரா குடுக்கும். அது மாரி மாங்கனீஸ்னா ப்ரௌனின் கலரா குடுக்கும். நேத்தையே குடுத்திருப்போம். அப்ப இங்க என்ன குடுத்திருக்கான்? அயன் குடுத்திருக்கான். சாரி பிரசன்ஸ் ஆஃப் ரெட் கலர்ன்னு குடுத்திருக்கான். டாஸ் காசஸ் ரெட் கலர் இன் வாட்டர்ன்னு. அப்ப அயன் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. இந்த இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் ஆஃப் வாட்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் பை குடுத்திருக்கு. ஆர்டர்ங்கிறது என்னது? நம்மளுடைய ஆஸ்மோஸ்கோப் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சாக்சன் டர்பிடிட்டி மீட்டர்ங்கிறது ஒன் ஆஃப் த லேபரட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா டர்பிடிட்டிக்கு யூஸ் பண்றோம். தெர்மோமீட்டர்ங்கிறது வெப்பநிலைக்கு யூஸ் பண்றோம். நன் ஆஃப் திஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இல்ல. ஆஸ்மோஸ்கோப்ப தான் அந்த நாற்றம் துர்நாற்றம் எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நல்ல ஸ்மெல்லா இருந்தாலும் எவ்வளவு இது இருக்கு. கெட்ட ஸ்மெல்லா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அடிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆஸ்மோஸ்கோப் யூஸ் பண்றோம். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேன். இது பி. ஓகே. 26. லோ டர்பிடிட்டி ஆஃப் வாட்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் பை எது சொன்னேன். சாக்சன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 to 1000 ppm சொன்னேன். அப்ப மினிமமே 25 அப்படின்னா எவ்வளவு வேலைன்னு பாருங்க. நார்மல் டிஸ்டர்ப்ல 5 தான். அதே நீங்க டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்றீங்கன்னா 10 ppm தான் இருக்கணும். டர்பிடிட்டியோட அளவு கலக்கல் தன்மை. அப்ப லோ டர்பிடிட்டினா என்ன வரும் நமக்கு? பாயிலிஷ் டர்பிடிட்டி மீட்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? பாயிலிஷ் டர்பிடிட்டி மீட்டர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லெஸ் than 10 ppm இருக்கக்கூடிய கலக்கல் தன்மை குறிப்பிடக்கூடியது தான் பாயிலிஷ் டர்பிடிட்டி மீட்டர். அப்ப நமக்கு 5 இருந்தாவே ட்ரிங்கிங் பர்பஸ். 10 இருந்தாவே டொமஸ்டிக் பர்பஸ். அப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூட்டபிள்னா பாயிலிஷ் டர்பிடிட்டி மீட்டர் தான். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. பிஹெச் வேல்யூ இஸ் த சிம்பிள் ஃபார் டாஸ் கான்சன்ட்ரேஷன் குடுத்திருக்கான். அப்ப பிஹெச்ங்கிற சிம்பிள் வந்து எதை குறிக்குது? எதோட கான்சன்ட்ரேஷன குறிக்குதுன்னா, அதிலேயே ஹச்ன்னு ஒண்ணு இருக்கா? எவ்வளவு ஹைட்ரேஷனோட பொட்டன்சிட்டி இருக்கு? அப்ப ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் லிமிட் எவ்வளவு இருக்கு? அது H பிளஸ் அயன்ஸா இருக்கலாம். இல்ல OH மைனஸ் அயன்ஸா இருக்கலாம். அப்ப ஹைட்ரஜன பத்தி தான் பேசுறோம். ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். அது H பிளஸ்ஸா இருக்கலாம். இல்ல OH மைனஸ் ஹைட்ரஜன்ஸா இருக்கலாம். கிளியர்? புரியுதா இருங்க? இப்ப ஆப்ஷன்
பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்பான்னு எதிர்பார்க்காதீங்க. நீட்டா பாத்துக்கிறேன். த மினிமம் டிசால்வ்ட் ஆக்சன் ரிக்வயர்ட் இன் வாட்டர் டு சேவ் த. அப்ப நீர்வாழ் உயிரினங்களுக்கு மினிமம் டிசால்வ்ட் ஆக்சன் இருக்கணும். எந்த அளவுக்குன்னா 4 இருக்கணும். அப்ப நீ மீனுக்குன்னா ஒரு 4 to 8 அளவுக்கு தேவைப்படும். நார்மலா வந்து அது சுவாசிக்கிறதுக்கு. அப்ப மினிமம் 4 ppm இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து 29 பாருங்க. The amount of oxygen consumed by sewage from an oxidizing agent like potassium dichromate. அப்ப potassium dichromate வந்து one of the chemical. அப்ப amount of oxygen consumed by sewage from oxidizing agent கொடுத்துட்டான். அப்ப ஒரு டீகம்போசன் ப்ராசஸ்க்கு ஒரு சீவேஜ் உட்படுத்தணும். அதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஆக்சன் தேவைப்படுது. அப்ப டிமாண்ட் ஆஃப் ஆக்சன் பத்தி பேசுறோம். ஆனா கெமிக்கல் யூஸ் பண்றோம். அப்ப கெமிக்கலி ஆக்சன் டிமாண்ட் பத்தி பேசுறோம். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே உயிர் மொழியில பத்தி பேசுறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட் கொடுத்திருப்பேன். ஆனா இங்க கெமிக்கல் முறையில பேசுறதுனால கெமிக்கலி ஆக்சன் டிமாண்ட் பத்தி பேசுறோம். அப்ப அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பொட்டாசியம் பெர்மங்கனேட் மூலமா அந்த சீவேஜ் டீகம்போசன் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பத்தி பேசுறோம் அப்படின்னா கெமிக்கலி ஆக்சன் டிமாண்ட் சிஓடி. அடுத்து 30வது கொஸ்டின். மெம்பரன்ஸ் ஃபில்டர் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் கொடுத்துருக்கு. அப்ப மெம்பரன்ஸ் ஃபில்டர்ங்கிறது எதுக்காண்டி சார் பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த ஈஸ்டேரியா கோலி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆர் பி கோலின்னு சொல்லியிருப்போம். அந்த ஈ கோலி ஆர் பி கோலி அதுல ஈ கோலி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெம்பரன்ஸ் ஆஃப் ஃபில்டர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் எது கொடுத்துருப்போம்னா ஃபில்டர் மீடியாவில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வரிசையா கொடுத்துருப்பேன். அதுல வந்து உங்களுக்கு இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் இல்ல. எடுத்து பாருங்க. நோட்ஸ் கொடுத்துருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கோஆகுலேஷன் ஏஜென்ட் கொடுத்துருக்கு. அப்ப கீழ்கண்டவை எது கோஆகுலேஷன் ஏஜென்ட் இல்ல அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப பெரிக் சல்பேட் ஒன் ஆஃப் த கோஆகுலேஷன் ஏஜென்ட் தான். பெரிக்குளேரி ஒன் ஆஃப் த கோஆகுலேஷன் ஏஜென்ட் தான். அலுமினியம் சல்பேட் ஆழம் சொல்றோம்ல. அப்ப அதுவும் ஒன் ஆஃப் த கோஆகுலேஷன் ஏஜென்ட் தான். ஆனா காப்பர் சல்பேட் வந்து கோஆகுலேஷன் ஏஜென்ட் இல்ல. அப்ப ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்று. ஓகே. அடுத்து டர்பிடிட்டி இஸ் த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப டர்பிடிட்டிங்கிறது என்ன? கீழ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் லைட் கரெக்ட் தான். ஒளிச்சிதறல் இருக்கும். ரீடைன் சஸ்பெண்டட் சாலிட்னு கொடுத்துருக்கான். தவறு. ரீடைன் கொலாய்டல் சாலிட்ஸ் சஸ்பென்ஷன் தவறு. அதுக்கடுத்து ரீடைன் டிசால்வ்ட் சாலிட்ஸ் இல்ல. அப்ப டர்பிடிட்டி இஸ் எபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு இருக்கு இல்ல கலக்கல் தன்மை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படியே இருங்க வெயிட். எத்தனாவது கொஸ்டின்? 32வது கொஸ்டினா? 32 கரெக்ட் தான் சார். ஸ்கேட்டர் லைட் பத்தி தான் பேசிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து the standard unit of turbidity is produced when கொடுத்துருக்கான். அப்ப ஸ்டாண்டர்ட் யூனிட் என்ன அர்த்தம்? அதாவது 1 லிட்டர் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர்ல 1 மில்லிகிராம் ஆஃப் சிலிக்கான சேர்ப்பாங்க. அப்ப சிலிக்கான் டை ஆக்சைடா டிசால்வ்டு 1 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் சேர்க்கிறது. அப்ப 1 மில்லிகிராம் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு இஸ் டிசால்வ்டு கரெக்டா? எதுல? 1 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர்ல. அத என்ன சொல்றோம்? ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் டர்பிடிட்டின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த ஸ்கேல் தான் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எப்படி இருக்கும்? 1 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர்ல 1 மில்லிகிராம் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து மிக்ஸ்ட் ஆயிருக்கு. டிசால்வ்ட் ஆயிருக்கு. அதான் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல். அதுதான் 1 டிவைடட் பை 10⁶ அப்படின்னு படிக்கிறீங்க. அது ஒரு ppm சீக்வல்னா ஆர் ppm ஆர் மில்லிகிராம் பர் லிட்டர். ரெண்டுமே ஒரே யூனிட் தான். நான் வச்சுக்கிறேன். அடுத்து 34வது கொஸ்டின். டர்பிடிட்டி இஸ் அன்டிசரபிள் பிகாஸ் என்ன கொடுத்துருக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டர்ஸ் வாட்டர் அன்பெலட்டபிள் கொடுத்துருக்கான். தண்ணீரை சுவையற்றதாக ஆக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. டர்பிடிட்டிங்கிறது ஏன் நமக்கு அன்டிசரபிள் அப்படின்னா தண்ணியை சுவையற்றதா கொடுத்துருக்கான். அதை பத்தி பேச மாட்டோம். டேஸ்ட்டை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா கலக்கல் தன்மை தான். அபெக்ட் போட்டோ சிந்தட்டிக் ஆஃப் அக்வாட்டிக் லைஃப். அது நீர்வாழ் உயிரினங்களில் ஒளிச்சேர்க்கையை பாதிக்குது. அப்ப நீர் வந்து சாக்கடை தண்ணி மாதிரி கருகருன்னு இருக்கு இல்ல கலங்கல் தன்மையோட இருக்கு அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கு என்ன செய்யும்? அப்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப போதிய சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ள போகாது. அப்ப நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒளிச்சேர்க்கையை பாதிக்கிறது தான் டர்பிடிட்டி அன்டிசரபிள் இருக்கிறதுனா முக்கியமான நோக்கம். அவ டர்பிடிட்டி விரும்பத்தக்காததுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒளிச்சேர்க்கையை பாதிக்குது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் வச்சுக்கிறேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாம ஹேன்சஸ் மில்கி ஒயிட் கலர் ரீசன் அவார்டுங்கிறான். தண்ணீரில் பால் போன்ற நிறத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றான். சம்மந்தமே இல்லாத பாயிண்ட். ரெட் அண்ட் ப்ரௌன் ஸ்டெயின் கொடுக்குது. அப்ப சிவப்பு மற்றும் பழுப்பு நிற கரையை ஏற்படுத்துன்னு. அப்படி ஏற்படுத்தலாம். ஆனா அன்டிசரபிளுக்கு இது காரணம் இல்ல. டர்பிடிட்டி வந்து இந்த மாதிரி விஷயங்களை கலங்கல் தன்மையில இந்த கலரை கொடுக்கலாம். அயன் கலந்துருச்சுன்னா ரெட், மேங்கனீஸ் கலர் இருந்தா ப்ரௌன் கொடுக்கலாம். உண்மை அன்டிசரபிளா இருக்கிறதுக்கான காரணம் இது. அப்ப விரும்பத்தகாததுக்கான காரணம் ஒளிச்சேர்க்கை நிகழ்வை நீர்வாழ் உயிரினங்களை ஏற்படுத்துது, தடுக்குது, பாதிக்குது.
அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. சார் கவனிக்கிறீங்க தானே எல்லாருமே? ஓகே. ஓகே சார். மெத்தமோகுளோபமினியா இஸ் டியூ டூ எத்தனை டைம் இதை பார்த்துருக்கேன் கொஸ்டின். நைட்ரேட்ஸ். ஆர்ஏ நைட்ரேட்ஸ். நைட்ரைட்ஸ் இல்ல. நைட்ரேட்ஸ் தான் நில்லா இருக்குன்னு சொல்லிட்டோமே. நைட்ரேட்ஸ் 45 பிபிஎம்குள்ள இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. 45 பிபிஎம் மேல போனா தான் இந்த பிரச்சனை வரும். ஃப்ளூரைட்ஸ்ங்கிறது 1 to 1.5 பிபிஎம்குள்ள இருக்கணும். குளோரைட்ஸ்ங்கிறது 250 பிபிஎம்குள்ள இருக்கணும். அதே மாதிரி தான் சல்பேட்டும். அப்ப இதெல்லாம் அந்த லிமிட் மேல போனா தான் அது பிரச்சனை. அதுலயும் மெத்தமோகுளோபமினியாங்கிற இந்த ப்ளூ வேவ் டிசீஸ் எப்ப கிரியேட் ஆகும்னா நைட்ரேட்ஸ் எக்ஸஸா போறதுனால தான். 45 பிபிஎம் மேல போறதுனால தான். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 36 கண்டக்டிவிட்டி டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன கொடுத்துருக்கான். இப்ப கண்டக்டிவிட்டினாவே நம்ம எங்கே பேசியிருப்போம். டைரக்டாவே நம்ம வந்து நம்மளுடைய டோட்டல் சாலிடு, டோட்டல் டிசால்வ்டு சாலிடு, அயானைஸ்டு டிசால்வ்டு சாலிடு. அப்ப டோட்டல் சாலிட், டோட்டல் டிசால்வ்டு சாலிடு எல்லா சாலிட்லயும் பேசுவோம் தான். வாலடைல், ஆர்கானிக் சாலிட் எல்லாத்தையும் பேசுவோம் தான். ஆனா எதை பர்டிகுலரா டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அது அயானைஸ்டு டிசால்வ்டு சாலிட். அப்ப ஒரு டோட்டல் சாலிட் வந்து நம்ம வந்து வாட்டர் சாரி வாட்டர் வாட்டர் ஃபில்டர் பேப்பர்ல கொடுக்குறோம் அப்படின்னா இல்ல ஒரு சைனடெஸ்க்ல ஊத்தி நம்ம வந்து ஓவன்ல வச்சு தனியா ஆவியாக்கி தனியா வந்து கீழே இருக்கக்கூடிய இதை பிரிச்சு எடுக்கிறோம் சாலிட் பார்ட்டிகள அப்படின்னாலும் அது வந்து அயனைசேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்துறோம். அப்ப அயனைஸ்டு டிசால்வ்டு சாலிட்ஸ் உள்ளுக்குள்ள கரைஞ்சிருக்கக்கூடிய டிசால்வ்டு சாலிட்ஸை அயனியாக்கம் செஞ்சு அதை பிரிக்கக்கூடிய நிகழ்வு தான் கண்டக்டிவிட்டி வந்து டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப டோட்டல் சாலிட் ஓகே தான். டோட்டல் டிசால்வ்டு சாலிடும் ஓகே தான். வேலிடேட் ஆர்கானிக் சாலிடும் ஓகே தான். ஆனா டிபெண்ட் சொல்லும்போது பர்ஃபெக்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டிசால்வ்டு சாலிட் வந்து கண்ணுக்கு தெரியாது. அதை தான் நம்ம என்ன செய்யறோம் பிரிச்சு எடுக்கிறோம். சைனாடெஸ்க் யூஸ் பண்ணி ஓவன்ல வச்சோ இல்ல நார்மலா வந்து இந்த வாட்டர்மேன் ஃபில்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதை 44 இதெல்லாம் வச்சோ பிரிச்சு எடுக்கிறது. இப்போ அயனைஸ்டு டிசால்வ்டு சாலிட்ஸ் மூலமா தான் பிரிக்கிறோம். அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே கண்டக்டிவிட்டி ஸ்டாண்டர்டைஸ்டு அட்டன் கொடுத்துருக்கோம். எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணா இது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பேன். எடுத்து பாருங்க. நோட்ல எழுதிருப்பீங்க. அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே நோட்ல இருக்கும். ஆனா நீங்க பார்த்திருக்கணும்ல. அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அதுக்கடுத்து volatile solids represents அப்படின்னு கொடுத்துருக்கு. volatile solidsங்கிறது எது சார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப volatile ஆவியாகக்கூடிய திடப்பொருள் தான். ஒரு பொருள் வந்து ஆவியாகுது. அதுதான் volatile solids சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆர்கானிக் டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப ஆர்கானிக் டிசால்வ்டு சாலிட்ஸ் குறிக்குது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 39 டியூ டு த photosynthetic activity of algae pH of ஒரு பூல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்கான். லேக் ஆர் பாண்ட் அதாவது ஸ்விம்மிங் பூல் இது மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்ப ஒளிச்சேர்க்கை செயல்பாடு காரணமாக குளங்களின் நீரின் ஆல்கா பிஹெச் டேஷ்னு கொடுத்துருக்கான். போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டினா ஒளிச்சேர்க்கை நிகழும் பொழுது அல்கேன்னு கொடுத்துருக்கான். நம்மளுடைய பாசிவ் பத்தி பேசியிருக்கான். பிஹெச் ஆஃப் வாட்டர். ஓகே. ஆப்ஷனை படிப்போம். இப்ப வில் நாட் ஹெட் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து இன்க்ரீஸ் டூரிங் த டே டைம்னு கொடுத்துருக்கான். பிஹெச் ஓட அளவு. இன்க்ரீஸ் டூரிங் த நைட் டைம்னு கொடுத்துருக்கான். ப்ராக்ரஸிவ்லி இன்க்ரீஸ் வித் டைம்னு கொடுத்துருக்கான். அப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நைட் நேரத்துல பிரச்சனை இல்ல. வெளிச்சமே இருக்காது. அப்ப வந்து போட்டோசிந்தெடிக் ப்ராசஸ பத்தி பேச மாட்டோம். சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் அத பத்தி பேசுறோம். அப்ப பிஹெச்ங்கிறது எப்ப இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னா பகல் நேரத்துல தான். அப்ப இன்கிரீஸ் டூரிங் த டே டைம். அப்பதான் ஒளிச்சேர்க்கை நிகழுது. அப்ப டே டைம்ல தான் நடக்கும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பாசியோட பிஹெச் லெவல் வந்து இன்கிரீசஸ் ஆகும். டே டைம்ல அப்படின்னு எழுதிக்கிறேன். 40 எக்ஸஸ் அசிடிட்டி ஹேசஸ் கொடுத்துருக்கு. அப்போ ஒரு தண்ணியில வந்து அதிகமா அமிலத்தன்மை கலந்துருக்குன்னா நீங்க அதுல குளிக்கும் பொழுது அதை ஸ்விம் பண்ணும்போது நீந்தும் போது கண் எரிச்சல் வரும். இப்போ ஐ இரிட்டேஷன் ஆஃப் ஸ்விம்மர். அப்போ வந்து கண் எரிச்சல் ஏற்படும் நீச்சல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்விம்மர்ஸ். அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். லெக்ஸட்டிவ் எஃபெக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் கொடுக்கும். மலமிளைக்கு விளைவு வந்து டேசால ஏற்படுதுன்னு கொடுக்கும். அப்ப எதனால வருது அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் இங்க இருக்குன்னு பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்டது. ஆல்ரெடி கேட்டிருக்கான். ஜேடிஓ ஏயோ இது ஒன்று கேட்டு வச்சிருக்கான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் லாக்ஸிட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சல்பேட் அதிகம் போறதுனால இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து சல்பேட் வந்து 250 பிபிஎம்குள்ள வச்சுக்கணும். அதான் இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி டிஓ டிஓனா டிசால்வ்ட் ஆக்சன் டெஸ்ட். ஆக்சன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஈக்குவலண்ட் இன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப வந்து நம்ம என்ன செய்வோம் அயோடின் தான் அயோடின் பாட்டில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். 300 ml மேக் பண்ணலாம். அப்ப
இப்ப இங்க டிஓ டெஸ்ட் ஆக்ஷன் இஸ் ரீப்ளேஸ் பை ஈக்குவலன்ட் என். எதுக்கு ஈக்குவலண்டா ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா அயோடினுக்கு தான். இப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். KIன்னு சொல்லுவாங்க. பொட்டாஸ் அயோடின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து KMNO பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகே. அடுத்து 300 ml பாட்டில் எடுத்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து 43 BOD ரெப்ரசன்ட் அப்படின்னு கொடுத்தது. BOD எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா அப்போ இதுல வந்து பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளவு இருக்கு வேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது சொல்லும். ஆப்ஷன் பி டி பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வேஸ்ட்னு கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட கரெக்ட் தான். அப்ப வேஸ்டோட பொலிசன் ஸ்ட்ரென்த் பத்தி பேசுது. ஆனா அப்படியே டிக்கு வாங்க. பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் வேஸ்ட் பத்தி தான் பேசுறான். பி என்னன்னா பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட். அப்ப பயோடிகிரேடபிள் ஆர்கானிக். அப்போ ஒரு கீவேர்டை வந்து அதிகப்படுத்திதான். அவ ஹைலைட் பண்ண பயோடிகிரேடபிள் அதான் பர்ஃபெக்டான வேர்டு அப்படின்னா ஒண்ணு கொடுக்க முடியாது. ஸ்ட்ரென்த் ஆஃப் த வேஸ்ட் தான். பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வேஸ்ட். அப்ப இதோட கம்பேர் பண்ணும்போது இதான் 100% பெர்ஃபெக்ட். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மத்ததெல்லாம் ரிலேட்டே இருக்காது. பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வேஸ்ட் சம்மந்தமே இல்ல கொடுத்திருக்கான். பொலிசன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வேஸ்ட் கொடுத்திருக்கான். அப்ப ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வேஸ்ட் இருக்கு. அத உயிரியல் மொழியில் நம்ம என்ன செய்யறோம் டீகம்போசிஷன் பண்றோம். அதனாலதான் பயாலஜிக்கல் அப்படிங்கிற வார்த்தையே வருது. பயாலஜிக்கல் ஆக்சன் டிமாண்ட். அப்ப உயிரியல் மொழியில் சிதைக்கிறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் டிமாண்டா இருக்கு தேவைப்படுது அப்படின்னு பத்தி பேசுறதுதான் பிஓடி. அப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்ணா பொலிசனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர். கழிவுநீர்களின் உயிர் சிதைக்கக்கூடிய கரிம பொருட்களின் மாசுபாட்டு வலிமை. ஓகே பயோடிகிரேடபிளோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. பிஓடி ஈக்குவேஷன் எஸ். இந்த ஈக்குவேஷன் எங்கே கொடுத்துருப்போம்னா சீவேஜ்ல தான் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்க. y ஈக்குவல் டு எல்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்டி ஓகே. 1 மைனஸ் 10 பவர் மைனஸ் கே இன்டு டி. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறீங்க. என்ன டேரா கொஸ்டின் சார் ஃபார்முலா. இதெல்லாம் சீவேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே அடுத்து அதுக்கடுத்து இந்த ஃபிகர் சோன் ஃபார் பிஓயும் கொடுத்துட்டு ஏபி ரெப்ரசன்ட். இதுதான் அங்கே தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு நோட்ஸ் சீவேஜ்ல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது ஓன்னு கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு டயக்ராம் வரைவேன். ஓ டு ஏங்கிறது என்னன்னா ஹார்மோனைசேஷன் ஸ்டேஜ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஏ டு பி வந்து நைட்ரஜன் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான் ஏபி ரெப்ரசன்ட் தான் கேட்டிருக்கான். செகண்ட் ஸ்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்ப நைட்ரஜனியஸ் ஸ்டேஜ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே 46 46மே உங்களுக்கு இதுல தான் இருக்கக்கூடியது. சீவேஜ்ல இருக்கக்கூடியது. இதுவும் கரெக்டா எழுதி போட்டிருப்பேன். அப்ப செப்டி டேங்க் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். யூசஸ் பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் ஆஃப் பிஓடிஎஸ் எப்படி அப்படின்னா பர் டேக்கு ஒரு பெர்சனுக்கு 80 கிராம் அளவு கொடுக்கும். ஓகே அப்ப யூசுவல் பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் ஆஃப் பிஓடிஎஸ் 80 கிராம் பர் கேபிட்டா பர் டே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நோட்ஸ்ல எழுதி இருப்பீங்க. அடுத்து 47 பிஓடி டெஸ்ட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு அட். இதுல வாட்டர் சப்ளைலையும் இருக்கும் சானிடரிலையும் எழுதி போட்டிருக்கும். 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுவோம். 5 நாள் இன்குபேட்டர்ல வைக்கணும். அப்ப 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 5 டேஸ். இது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து லைட் இஸ் எக்ஸ்க்ளூடட் இன் பிஓடி இன்குபேட்டர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் என்கரேஜ் அனரபிக் கண்டிஷன். காற்றில்லாத நிலைமையை ஊக்குவிக்கிறதுக்காண்டி. அதுக்கு பிரெவென்ட் growth ஆஃப் ஆல்கே பாசிகளின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காண்டி. சம்மந்தம் இல்லாம பாசி பத்தி தான் பேச மாட்டோம். ஓகே இன்குபேட்டர்ல வைக்கும்போது அதை பத்தி பேச மாட்டோம். கண்ட்ரோல் ஏரோபஸ் கொடுத்துருக்கான். சரி ஓகே தமிழ்ல பாருங்க கரெக்டா இருக்கு. ஏரோப்களை கட்டுப்படுத்துதல். ஓகே அதுக்கடுத்து என்கரேஜ் growth ஆஃப் ஃபங்கி கரெக்ட். அதாவது நம்ம வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து எடுத்து வைக்கிறோம். அந்த தண்ணியை ராசாம்பிள் கலந்தப்பட்ட தண்ணியை வந்து இங்குபேட்டர்ல வந்து 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணி 5 டேஸ் வைக்கிறோம். அப்ப அதுல ஃபங்கஸ் எதுவும் வளர்ந்துடக்கூடாது. பூஞ்சி எதுவும் வரக்கூடாது. அப்ப ஏன் வெளிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா என்கரேஜ் growth ஆஃப் ஃபங்கி. இப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப பிஓடி இங்குபேட்டரில் ஒளி ஏன் விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது ஒளி இருந்துச்சு அப்படின்னா பூஞ்சை வளர்ச்சி அதிகப்படுத்தும். என்கரேஜ் பண்ணும். அப்ப பூஞ்சை வளர்ச்சி ஊக்குவிக்கும். அதனாலதான் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் பண்றோம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. 49 இதா இருக்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூட்ரோபிகேஷன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது சீவேஜ்ல வரக்கூடியதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க.
பாஸ்பேட் தான். யூட்ரோபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸே பாஸ்பேட் தான். அப்ப பாஸ்பேட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாஸ்பேட்ஸ்னு குடுத்துருக்காங்க. பாஸ்பேட்டுகள். அடுத்து 50. The fine screen are generally not used the stay. இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல ஃபைன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. the staysல. in water treatment. வாட்டர் ட்ரீட் பண்றதுல. as the fine suspended impurities are removed again. அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஃபைன்ஸ்னு ஃபைன் அதாவது ஃபைன் சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் வந்து அப்ப ஃபைன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. அப்ப ஃபைன் சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸா அப்ப ரிமூவ் போய் எதுல பண்றோம் அப்படின்னு கேக்குது. அப்ப நமக்கு தான் தெரியுமே. ஸ்கிரீனிங் அடுத்து என்ன இருக்கு? செடிமெண்டேஷன். அதுதான் அடுத்து இருக்கக்கூடிய ரொம்ப ஃபைனஸா இருக்கக்கூடிய பார்ட்டிகள செட்டில் பண்ணுது. அப்ப செடிமெண்டேஷன். அதுல பிளெயின் செடிமெண்டேஷன், கோயாகுலேஷன் ப்ராசஸ் தான் 2 கிடைக்கிறது இருக்கு. அப்ப the fine screen are generally not used the stays. now இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல ஃபைன் ஸ்கிரீன் பயன்படுத்தல. in water treatmentல. as the fine suspended impurities எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னா செடிமெண்டேஷன் மூலமா. B is the correct answer. அடுத்து the settling velocity of inorganic particles in sedimentation tank of a water treatment plant is covered by கொடுத்துட்டான். அப்ப செட்டிலிங் வெலாசிட்டி பத்தி பேசிட்டாவே ஸ்டோக்ஸ்ல தான். அது இன்ஆர்கானிக் பார்ட்டிகல் நம்ம கொடுத்துட்டான். சாண்ட், சில்ட் இது மாதிரி கூடிய தான் இன்ஆர்கானிக். அப்ப கண்ணை மூடிட்டு ஸ்டோக்ஸ்ல எழுதலாம். Vs equal to G வகுத்தல் 18 ஓபன் பிராக்கெட் GS minus 1 D ஸ்கொயர் வகுத்தல் ஆமா இதான் வரும். அப்ப C is the correct answer. நான் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து the detention time for water sedimentation tank may be vary between கொடுத்துருக்கோம். plain sedimentation ஆக்கு 4 to 8 மணி நேரம் 4 to 8 hours. அதே coagulation process 2 to 4 hours. அப்ப என்ன வரும் அப்படின்னா பொதுவா தான் கேட்டிருக்கான். அப்ப 4 to 8 hours. C is the correct answer. நோட் பண்ணிக்கிறேன். coagulation மென்ஷன் பண்ணிடுவோம். அடுத்து 53. the most widely used coagulation for water treatment கொடுத்துட்டான். இந்த வந்துருச்சா? வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட் ஒயிட்லி எது? ஆலம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து 54. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் when compared to rapid gravity filter அதான் rapid sand filter மே நார்மலி ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 30 டைம்ஸ் ஸ்லோவரா இருக்கும். அப்ப ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் வந்து rapid gravity filterோட கம்பேர் பண்ணும்போது 30 டைம்ஸ் வந்து ஸ்லோவரா இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே அடுத்து 55. ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ரிமூவ் பாக்டீரியா. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின் தானே. அப்ப எந்த அளவுக்கு சார் பாக்டீரியா ரிமூவ் பண்ணும் அப்படின்னா 98 99% அளவு ரிமூவ் பண்ணும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுக்கு இது கிளீனிங் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் இஸ் டன் பை கொடுத்துருக்கு. அப்ப ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் பொறுத்தவரை ஸ்கிரீனிங் வந்து ஸ்க்ரப்பிங் சொல்லுவாங்க. அதே வந்து நம்மளுடைய ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு பேக் வாஷிங் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பெரிய டேபிள்ஸ்லயே கொடுத்துருப்பேன். அந்த டேபிள்ஸ்ல எல்லாமே பத்தி பேசியிருப்போம். சைஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே பத்தி பேசியிருப்போம். அப்ப அதெல்லாம் எடுத்து ஒரு டைம் பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சைஸ் ஆஃப் த ஃபில்டர் ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு ஒன்று, ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு ஒன்று. இப்போ ஸ்லோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்லோ சாண்டுக்கு வந்து 100 டு 200 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் மீடியம் ஸ்கொயர். அதே ரேபிட் சாண்டுக்கு 10 டு 80. அதே மாதிரி உங்களுக்கு எஃபிஷியன்சி ஃபேக்டரி ரிமூவல் எஃபிஷியன்சி இப்போ மேலே பார்த்தோம்ல ஸ்லோ சாண்டுக்கு வந்து 90 to 99% சொன்னேன். அதே வந்து நமக்கு அங்கே எப்படி சார் இருக்கும் ரேபிட் சாண்டில் அப்படின்னா 80 to 90%. கிளீனிங் பீரியடுங்கிறது ஸ்லோ சாண்டுக்கு வந்து ஒரு பெருசு 100 டு 200 2000 மீட்டர் ஸ்கொயர் இருக்கா சைஸ் ஆஃப் த ஃபில்டர். அப்போ வந்து இவ்வளவு இருக்குன்னா ஒரு 1 to 3 மாசம். இது வந்து ஒரு 10 to 80 மீட்டர் ஸ்கொயர் தானே இருக்கு. அப்போ 1 to 3 நாள்லயே முடிச்சிருவாங்க கிளீனிங் பீரியட். அதே மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. எஃபெக்டிவ் சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 0.2 to 0.4 ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ரேபிட் சாண்ட் ஃபில்டர்ங்கிறது 0.35 to 0.55 அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் ஆஃப் சாண்ட் பெட் எவ்வளவு இருக்கும், கிராவல் பெட் இருக்கும் அப்படின்னு வரிசையா எல்லாமே கொடுத்துருப்போம். டீடைல்டா பாத்துக்கிறது. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் கிளீனிங் ஆஃப் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லிட்டேனே ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு தான் பேக் வாஷிங் வரும்னு சொல்லிட்டேன். ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு ஸ்க்ரப்பிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் சாண்ட். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அதே கிளீனிங் பீரியடா அடுத்தே வந்துருச்சு. ரேபிட் சாண்ட் ஃபில்டர் பேக் வாஷிங். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேக் வாஷிங் ஆஃப் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர் மே பேஸ் ரப் வெதர் டியூட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பேக் வாஷிங் பண்றோம் அப்படின்னா பேக் வாஷிங் ஆஃப் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர் மே பேஸ் ரப் வெதர் டியூட். அப்ப மட் பால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப கடினமான வானிலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா மட் பால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன மண் கட்டி வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஏர் பெயிண்டிங்கிறது ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்க்ரப்பிங்ல பயன்படுத்துவாங்க ஏர் பெயிண்டிங்கிறது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேக் வாஷிங் ரேபிட் கிராவிட்டி ஃபில்டர். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ரேபிட் சாண்ட் ஃபில்டர் ரெண்டுமே கிராவிட்டி ஃபில்டர் தான். பிரஷர் ஃபில்டர் தனியாக கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து 59.
The quality of the filter effluent and the working of the filter in a rapid gravity filter is adversely affected by அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப the quality of the filter effluent and the working of the filter in a rapid gravity filter is adversely affected by கொடுத்துருக்கான். அப்ப எது அஃபெக்ட் ஆகும்னா அந்த சொன்ன ஏர் பைண்டிங் இருக்கு உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி சுத்தி. அப்ப அதுதான் என்ன செய்யணும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். காற்று பிணைப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏர் பைண்டிங். ஆனா மோசமான வானிலையில நம்ம என்ன பயன்படுத்துறோம் ராபிட் கிராவிட்டி ஃபில்டர்ல அப்படின்னா மட்பால்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நம்மளுடைய வடிகட்டப்பட்ட கழிவு நீரின் தரம் மற்றும் வடிகட்டின் வேலை விரைவான ஈர்ப்பு வட்டிகளில் பின்வற்றல் மோசமாக பாதிக்கப்படுது அப்படின்னா ஏர் ஃபைண்டிங் தான். ஏர் ப்ளோக்ல சுத்தி சுத்தி பபிள்ஸ் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பாதிக்கப்படும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த எபிசியன்சி ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஈஸ்னு கொடுத்துருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஹீல்டு இருக்கு மேல, அதுக்கு எவ்வளவுக்கு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் இனிஷியலா இருக்கு. அப்ப ஒரு ரா சாம்பிள் எடுக்கும்போது இனிஷியலா எவ்வளவு வந்து அதுல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா டெஸ்டும் உட்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேத்தோஜெனிஸ் வந்து அதுல செத்து போயிருக்கு. அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் இன் இனிஷியலி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் உட்படுத்தினதுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஹீல்டு செத்து இருக்கு. அப்ப அதுதான் எபிசியன்சி ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன். அப்ப இன் பர்சன்டேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா 100 பேருக்குன்னா பர்சன்டேஜ்ல கிடைச்சிடும். டிஸ்இன்ஃபெக்ஷன்ங்கிறது கிட்டத்தட்ட கொளுத்தி விடுற மாதிரி ப்ராசஸ். தீ வச்சு கொளுத்துறோம்ல, சாரி அது வந்து ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம். டிஸ்இன்ஃபெக்ஷன்ங்கிறது மேஜர் ப்ராசஸ், மைனர் ப்ராஜெக்ட் இருக்கும். மேஜர் ப்ராசஸ் தான் உங்களுக்கு குளோரின் ப்ராஜெக்ட் வரும். மைனர்ல வந்து உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே கொடுத்துருப்பாங்க. யூவி ரேஸ் மெத்தடு, ஓசோன் மெத்தடு, பொட்டாசியம் சாரி புரோமின் அயோடின் டேப்லெட்ஸ் மெத்தடு, அப்புறம் பாயிலிங் மெத்தடு, லைம்ஸ் ஆடிங் லைம் மெத்தடு, யூவி ரேஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தடு, சில்வர் நைட்ரேட் மெத்தடு அப்படின்னு நிறைய மெத்தட் கொடுத்துருப்போம் மைனர் மெத்தட். அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ன அர்த்தம்? அப்ப மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய வாட்டரை நல்ல வாட்டரா மாத்துறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்றோம். அப்ப இனிஷியலா எடுக்கும்போது 100ங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அது நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் இனிஷியல் 100 கீழே போட்டுருங்க. அதுல வந்து 99 நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கொண்டிருக்கீங்க நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் கீல்டு அது 99 மேல போடுங்க. நீங்க 100 போட்டீங்க அப்படின்னா அது இன் பர்சன்டேஜ்ல கிடைச்சிடும். எபிசியன்சி ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் கிடைச்சிடும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. வேரியஸ் யூனிட் ஆபரேஷன் எக்ஸிடிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் திஸ் வுட் இன்க்ளூடும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன ஆபரேஷன் பயன்படுத்துறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கிரீனிங். ஓகே. ரெண்டாவது கிரீட் ரிமூவல். ஓகே. கோயாகுலேஷன் ப்ராசஸ் இங்க பண்ண மாட்டோம். அதுதான் செகண்டரி செடிமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். பிரைமரி பண்ணுவோம். ஆனா செகண்டரி பண்ண மாட்டோம். அப்ப இதை தூக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஏரேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. செகண்டரி செடிமெண்டேஷன் பண்ணுவோம் சார். சாரி. ஓகே. அப்ப என்னதான் கேட்டிருக்கான்? சாரி சாரி சார். கீழே சீக்வன்ஸ் ஆஃப் த ஆபரேஷன் கொடுத்துருக்கு. சாரி நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். அப்ப சீக்வன்ஸ்னா எது ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி வர்றோம் அப்படிங்கிறது தான். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கிரீனிங் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவோம். 1 போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கிரீட் ரிமூவல் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் சில்ட்ட 2 போட்டுக்கிறேன். அதுக்கு எடுத்தோடனே செகண்டரி செடிமெண்டேஷன் பண்ண மாட்டோம். ஏரியேஷன் இருக்கு. பிரைமரி செடிமெண்டேஷன் பண்ணுவோம். 3 போட்டுக்கிறேன். அது முடிச்சிட்டு ஏரேஷன் பண்ணுவோம். ஏரேஷன் முடிச்சிட்டு தான் நம்மளுடைய லாஸ்டா செகண்டரி செடிமெண்டேஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்திடுவோம். அப்ப இது லாஸ்ட் 5. அப்ப 1, 2, 5, 4, 3. அப்ப 1, 2, 5, 4, 3. 1, 2, 5, 4, 3 எங்க இருக்கு? 1, 2, 5, 4, 3. 1, 2, 5, 4, 3. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த சீக்வென்ஸ்ல தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சீவேஜ். அதுக்கடுத்து the following reaction takes place during anaerobic digestion of organism அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுல என்ன கேட்டிருக்கான்? கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்கு. அப்ப இதுல வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பேன்? 4 கொடுத்திருப்பேனா? எடுத்து பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சார் வரும் அப்படின்னா ஆசிட் பெர்மெண்டேஷன் 1. அதுக்கடுத்து என்ன வரும் உங்களுக்கு? ஆசிட் ரீக்ரியேஷன் கீழே இருக்கு 2. அதுக்கடுத்து அல்கலைன் பெர்மெண்டேஷன் 3. இதுவரை தான் உங்களுக்கு கொடுத்திருப்போம். 1 லைட்டா சேர்த்துக்கங்க. 4வதா மீத்தேன் ப்ரொடெக்ஷன் லாஸ்ட் 4. உங்களுக்கு கொடுத்திருக்கிறது 3 தான் புக்ல கொடுத்திருப்பாங்க. அதான் நானே எழுதி கொடுத்திருப்பேன். ஆசிட் பெர்மெண்டேஷன், ஆசிட் ரீக்ரியேஷன், அல்கலைன் பெர்மெண்டேஷன். அப்ப 3 தான் 1. அப்ப 3, 4, 2, 1. அப்ப 3, 4, 2, 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏலயே உட்கார்ந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் இதெல்லாம் சீவேஜ்ல வருது. வாட்டர் சப்ளைன்னு கொடுத்துட்டு சீவேஜ் கொடுத்திருக்காங்க. நம்ம பொதுவா தான் என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் டிஸ்கஷன் பண்றோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாதி சானிட்டரி இன்ஜினியரிங் அடுத்து டிஸ்கஷன் பண்ண போறோம்ல, அதுல கூட இருக்கலாம். அடுத்து யூனிட்டி டெஸ்ட் 29ல கூட இருக்கலாம். பொதுவா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிருவோம். ஓகே. த ஃப்ளோ சார்ட் ஆஃப் எ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் ஷோன் இன் ஃபிகர்ன்னு குடுத்துட்டான். ஓகே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்கான்? இஃப் இட் இஸ் ப்ரொபோஸ்டு டு டீஃப்ளூரைடு த வாட்டர் நால்கொண்டா ட்ரீட்மெண்ட் தென் சுட் பி டன் அப்படின்னு குடுத்துருக்கு. ஓகே. அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஜஸ்ட் லைமே நால்கொண்டா டெக்னிக் பண்றோம் அப்படின்னா லைமே ஆழமே நம்ம என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்றது. அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது பண்றது. ஃப்ளூரைட்ஸ் வந்து ரிமூவ் பண்றது எக்ஸஸா இருக்கிறது. இப்ப இஃப் இட் இஸ் ப்ரொபோஸ்டு டு டீஃப்ளூரைடு டீஃப்ளூரைடுனா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃப்ளூரைடை குறைக்கிறது. அதான் டீஃப்ளூரைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் நால்கொண்டா ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நால்கொண்டா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா லைமும் ஆழமும் சேர்க்கணும். அப்ப பை அட்ஜஸ்டிங் த டோஸ் ஆஃப் லைம் அண்ட் ஆழம். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதான் நால்கொண்டா டெக்னிக். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து அடுத்து 64 ஓகே. யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபில்டர் சாண்ட் இஸ் கிவன் பைன்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் சாயில் மெக்கானிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. Cu தான் யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அது மேல D60 இருக்கணும், கீழ D30 இருக்கணும். அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் Cc ஈக்குவல் டு மேல வந்து D30 ஸ்கொயர் இருக்கணும், கீழ D60 இருக்கணும், இன்டு D10 இருக்கணும். அப்ப இதோட வேல்யூ வந்து 1 to 3ன்னு சொல்லியிருப்பேன். ஒரு நல்ல சாயிலுக்கு வெல் கிரேடட் சாண்ட் ஆர் கிராவலுக்கு. அதே இங்க வந்து என்ன கொடுத்திருப்போம்? கிராவலுக்கு அதான் அது உங்களுக்கு அந்த லெஸ் தென் 4, 6ன்னு 2 வேல்யூ வச்சு கிராவல் சாண்ட் 4 கிராவல் 6 சாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அவசரப்பட்டுறக்கூடாது. சின்ன நம்பர் வந்து சாண்ட்னு கொடுத்துடக்கூடாது. கிராவலுக்கு வரும். பெரிய நம்பர் 6ங்கிறது சாண்டுக்கு வரும்னு தான் சொல்லியிருப்பேன். சரி ஓகே. அதுக்குள்ள நான் போக வேணாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபில்டர் மீடியாவுல யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன வரும்? T60 மேல இருக்கணும், T30 கீழ இருக்கணும். அப்ப D60 மேல இருக்கணும், D30 தான் இப்படி எஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? சார் T60 டிவைட் பை T10 இருக்கணும். சாரி சார். சாரி. T10ங்கிறது இருக்கணும். மாத்திட்டேன். அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு போலயே. எங்க இருக்கு? T10ங்கிறது இங்க தான் இருக்கு. ஆனா T50ல மேல இருக்கு. சார் சாரி. கொஞ்சம் குழம்பிட்டேன். வெயிட். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்க்கான ஃபார்முலா என்ன சார்? D60 டிவைட் பை D30 தானே வரும். நான் தான் மாத்தி சொல்றேன் நான். ஓகே. ஒரு சின்ன விஷயம். ஓகே. வெயிட். கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சருக்கு கரெக்டான ஃபார்முலா தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கரெக்ட் தான் சார். D60 டிவைட் பை T10 தான். சார் கரெக்ட் தான். ஓகே. D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. கரெக்ட் தான். அடுத்து. The various treatment process in treatment plan are listed below கொடுத்துட்டான். ஃபில்ட்ரேஷன், குளோரினேஷன், செடிமெண்டேஷன், கோயாகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் அப்படி வரிசையா கொடுத்துருக்கான். அப்ப வந்து சீக்கிரம் இது கேட்டிருக்கானா அப்படின்னு நான் பார்க்கணும். அப்ப வந்து நீங்க கீழே பாருங்க. வெயிட் ஆப்ஷன் எடுக்கிறேன் பாருங்க. அப்ப இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்கு. அப்ப கரெக்ட் சீக்வன்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் மேல பாத்துக்கிறோம். மேல வர மாட்டதா? இப்படி வச்சுக்கிறோம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன சார் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சார் பண்ணுவோம்? எனிஒன்? சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செடிமெண்டேஷன் பண்ணுவோமா? கிளியர்? அதுக்கடுத்து ஃப்ளாக்குலேஷன் பண்ணுவோமா? 5வது பாயிண்ட பாருங்க. ஓகே. அதுக்கடுத்து ஃப்ளாக்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோமா? ஃபில்ட்ரேஷன் மேல இருக்கு. 1வதுல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செடிமெண்டேஷன் 3. சார் கோயாகுலேஷன் வேற இருக்கா? கோயாகுலேஷன் இருக்கு, ஃப்ளாக்குலேஷன் வேற இருக்கா? 2மே ஒண்ணு தான். சரி, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் எடுத்திருக்காங்க போல. அதான் தவறுதலா இருக்கு. செடிமெண்டேஷன் 1, கோயாகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் இது 2ல தான் 2, 3 வந்து மாத்தி குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 2, 3 மாத்தி குடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் 4. லாஸ்ட் தான் குளோரினேஷன். அப்ப 1, 4, 5, 1, 2ன்னு இருக்கலாம். இல்ல அப்படி இல்லன்னா சாரி 3, 4, 5, 1, 2ன்னு எடுக்கலாம். அப்படி இல்லன்னா 3, 5, 4, 1, 2ன்னு எடுக்கலாம். அப்ப ஆப்ஷனுக்கு அப்படியே வாங்க. ஓகே. ஆப்ஷனே நான் தலைகீழா கேட்டிருக்காங்களோ? ப்ராசஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நான் குடுத்திருக்கிறது இப்படி குடுத்திருக்கேன். 3, 4 சார் ஆப்ஷன் ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. தலைகீழா வந்தாலும்.
செடிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கடுத்து ஃப்ளாக்லேஷன், கோயாகுலேஷன் மாறி மாறி இருந்துக்கலாம். ஆனா 2மே ஒண்ணு தான். அதுக்கடுத்து தான் நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டா குளோரினேஷன் ஆட் பண்ணுவோம். அப்ப லாஸ்ட்டா குளோரினேஷன் இருக்கணும். இப்ப லாஸ்ட்டா குளோரினேஷன் இருக்கணும் அப்படின்னா, இங்க தான் இருக்கு. ஆனா இங்க 1, 2, 3 குடுத்துருக்கானே. அப்ப எதுவுமே சீக்வென்ஸ் கரெக்ட்டா இல்லையே. சார் இதெல்லாம் அழிச்சிருங்க. திருப்பி இங்க வாங்க. இங்க ஆப்ஷன் வேணா, நான் குடுக்கிறத எழுதிக்கிறேன். அப்ப எடுத்தோனே கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடியது. செடிமெண்டேஷன். அப்ப 3. அதுக்கடுத்து கோயாகுலேஷன், ஃப்ளாக்குலேஷன் 2 ஒரே ப்ராசஸ் தான். 4,5. டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பா இந்த கொஸ்டின் குடுத்தாங்கன்னா, எல்லாருக்கும் போனஸ் மார்க் தான். அடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். வடிகட்டுதல். ஃபில்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டா குளோரின் ஆட் பண்ணுவோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். அப்ப லாஸ்ட்டா 2. அப்ப 3, 4, 5, 1, 2 தான் ஆப்ஷன்ல எழுதியிருக்கணும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் கிளியர்? செடிமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள செட்டில் பண்ணிருவோம். அதுல செட்டில் ஆகாம இருக்கக்கூடிய ஃபைனஸ் பார்ட்டிகிள கோயாகுலேஷன் ஆர் ஃப்ளாக்குலேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்துவோம். அது பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். கிராவிட்டி ஃபில்டர் ஆர் பிரஷர் ஃபில்டர். கிராவிட்டில ரோப் சாண்ட் ஆர் ரேபிட் சாண்ட்ல பண்ணுவோம். அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய நல்ல தண்ணிய குளோரினேஷனுக்கு உட்படுத்துவோம். குடுத்திருக்க ஆப்ஷன் படி இதான் ஆர்டர். இதான் கரெக்ட். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் எதுவுமே ரிலேட்டபிளாவே இல்ல. சம்மந்தமே இல்லாம ஃபில்ட்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸ்கிரீனிங்னு குடுத்திருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. அதனால ஆப்ஷன் எதுவுமே ரிலேட்டபிளா வரல. நான் குடுத்தத அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து. எல்லாம் அப்ஜெக்டிவ் புக்ல தான் அப்படி இருக்கும். தவறுதலா இருக்கும் அப்ஜெக்டிவ் புக்ல. அதுவும் முக்கியம் அந்த ஜெயராம் ரைட்ல இருக்கும் அப்படி. ஓகே. அடுத்து மேட்ச் லிஸ்ட் 1 குடுத்திருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மென்ட் யூனிட். லிஸ்ட் 2 வந்து டெடன்ஷன் டைம் குடுத்திருக்காங்க. அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ த லிஸ்ட் அப்படின்னு குடுத்திருக்கான். அப்ப இதுவுமே கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்காது. அப்ஜெக்டிவ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிலேட்டபிளா இருக்காது. ஆனா நம்ம நோட்ஸ்ல என்ன குடுத்திருக்கோமோ அதான் டெடன்ஷன் டைம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இங்க குடுத்திருக்கிறதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு பக்கத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராபிட் மிக்சிங் யூனிட் குடுத்திருக்கோம். அப்ப இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல எழுதியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அப்ப எந்த அளவுக்குன்னா, ஒரு 1/2 மினிட்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதான் 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க மிக்ஸ் பண்ணிறணும். அதான் ராபிட் மிக்சிங் யூனிட். அப்ப இதுக்கு இது. இதோட நீங்க எழுதிக்கலாம். யூசஃபுல்லா இருக்கக்கூடியதுதான். அதுக்கடுத்து ஃப்ளாக்லேட்டர். ஃப்ளாக்லேட்டுங்கிறது எப்படி சார் இருக்கும்? அப்படின்னா 1 1/2 மணி நேரம். ஃப்ளாக்லேஷன் ப்ராசஸ். அதாவது 1 டூ 2 ஹவர்ஸ். சரி. ஓகே. 1 1/2 மணி நேரம். ஓகே. 2. ப்ரொப்பல்லர் மிக்சிங் யூனிட். உள்ளுக்குள்ள வந்து இப்படி ரெக்கட்ட மாரி இருக்கு. அது எவ்வளவு நேரம் சார் அப்படின்னா 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸா? சாரி. செடிமெண்டேஷன் டேங்க் வேற குடுத்துருக்காங்கல்ல. சாரி. ப்ரொப்பல்லருக்கு 10 செகண்ட்ஸ். 3. செடிமெண்டேஷன் டேங்க் ஸ்ட்ரெய்ட்டா 30 மினிட்ஸ். 4. அப்ப இதுபடி பார்க்கும்போது, இதெல்லாம் எதுவுமே ரிலேட்டபிளா எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. லைட்டா பார்த்துக்கிறங்க. அப்ப ராபிட் மிக்சிங்க்கு 3ல இருக்கு. அப்ப 3, 2 இங்க இருக்கு. 1ல இருக்கு. 3, 1, 2, 4. 3, 1, 2, 4. சாரி. ஃப்ளாக்லேட்டருக்கு 30 மினிட்ஸ் வரை இருக்கே. சார் வெயிட். ஒரு சின்ன கரெக்ஷன். இத நான் கவனிக்கல. செடிமெண்டேஷன் டேங்க். இதுக்கு என்ன செய்றீங்க அப்டின்னா, ஃப்ளாக்லேஷன் ப்ராசஸ் பத்தி தானே பேசுறாங்க. ப்ரொப்பல்லர் மிக்சிங்னா, ஃப்ளாக்லேஷன் ப்ராசஸ்ல தான் இதெல்லாம் இருக்கும். அப்ப 2 டூ 4 மணி நேரம். அதே சீவேஜ்ல வந்து 1 டூ 2 மணி நேரம் குடுத்திருப்பாங்க. அந்த கேட்டகரில தான் இவன் இத 1 1/2 மணி நேரம் குடுத்திருக்கான். அப்ப இவனுக்கு இத தூக்கி அடிங்க. அப்ப 4. அப்ப டிக்கு 1ல ஆன்சர் இருக்கு. டிக்கு 1ல ஆன்சர் இருக்குது. இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து. அப்ப இது இல்ல, இது இல்ல. அதுக்கடுத்து ஃப்ளாக்லேட்டர். ஃப்ளாக்லேட்டர் கண்டிப்பா என்னதுங்க 30 மினிட்ஸ் தான் குடுக்கணும். ஃப்ளாக்குலேஷன் நடக்கக்கூடிய டைம். அப்ப 2. அப்ப பிக்கு 2வதுக்கு எதுல ஆன்சர் இருக்குன்னா 4ல இருக்கு. 2வதுக்கு 4ல இருக்க மாரி இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். அப்ப இங்க 3 இருக்கு. அப்ப இங்க தான் 4ல இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே ப்ரொப்பல்லர் மிக்சிங் யூனிட் எவ்வளவு அப்டின்னா 10 செகண்ட்ஸ். அப்ப இதுக்கு 3. 2ல இருக்கு ஆன்சர். அப்ப கரெக்ட்டா இருக்கு. செடிமெண்டேஷன் அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? ராபிட் மிக்சிங் யூனிட். அப்ப 30 செகண்ட்ஸ். 1. அப்ப 1க்கு 3ல ஆன்சர் இருக்கு. இதாயிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறது வந்து ஃப்ளாக்லேஷன் ஆர் கோயாகுலேஷன் செடிமெண்டேஷன் ஆகி குடுத்திருப்பேன். வாட்டர் சப்ளைல 2 டூ 4 ஹவர்ஸ் குடுத்திருப்பேன். அதே சீவேஜ்க்கு 1 டூ 2 ஹவர்ஸ்ன்னு இருக்கு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ளாக்லேட்ங்கிறது அந்த ஃப்ளாக்லேஷன் நடக்குதுல்ல, உள்ளுக்குள்ள வந்து ப்ராப்பல்லர் மிக்சிங் யூனிட் சுத்தும்போது ஃப்ளாக்லேஷன் நடந்து கீழ செட்டில்மென்ட் ஆகும் கோயாகுலேஷன் ப்ராசஸ்ல.
அந்த ஃப்ளாக்லெஸ் 30 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் குடுத்துருக்காங்க. ப்ரொப்பல்லர் மிக்ஸிங் யூனிட் அப்டின்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுத்தும். ரெக்கட்ட மாரி குடுத்துருப்பாங்க. நல்லா வந்து இப்டி எப்படி மோர் கிடைக்கிறாங்க. அது மாரி சுத்தும். அதான் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யும் அப்டின்னா, நெகட்டிவ், பாசிட்டிவ் ஒண்ணா வந்து சேர வைக்கும். மேல பாசிட்டிவா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள் ஃபைனஸா இருக்கிறது நெகட்டிவா இருக்கும். அப்ப பிளஸும், மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் பண்றதே இந்த ப்ராசஸ்னால தான். இந்த மிக்ஸிங் யூனிட்னால தான். இப்ப எவ்வளவு நேரம் அது சுத்தும் அப்டின்னா 10 செகண்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா சுத்தும். அதே வந்து ரேபிட் மிக்ஸிங் யூனிட்னா 30 செகண்ட் அளவுக்கு கலப்பாங்க. அதே கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்பீடா இது பண்ணணும்னா. ஓகே. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 67 பாருங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்கிரீனிங். தி ஸ்கிரீன் ஷுட் பி இன்க்ளைன்ட் அட் ஆ ஆங்கிள் ஆஃப்னு குடுத்துருக்கு. நான் அங்கேயே குடுத்துருக்கேன். நல்லா நல்ல ஒரு ஸ்கிரீன் மெத்தட்ங்கிறது 45 டிகிரி இருக்கணும். இல்ல 30 டூ 60 டிகிரிக்குள்ள இருக்கணும். அது 30 டூ 60க்குள்ள தான் 45 டிகிரி இருக்கு. அப்ப 30 டூ 60ன்னு இல்ல. 30 டூ 40 குடுத்துருக்கான். அதுக்கு நான் அப்படி எடுக்கல. 30 டூ 60க்குள்ள இருக்கணும். இல்ல 40 டூ 60ன்னு குடுத்துருக்கான். நல்லது 40 டிகிரி. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கிறேன். 30 டூ 60 தான் பெஸ்ட். ஓகே அடுத்து. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிபார்ட்டி ஸ்லோப்ஸ் அண்ட் ஃபில்டர்னு குடுத்துட்டோம். ஒரு ஸ்லோப்ஸ் அண்ட் ஃபில்டர்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிபார்ட்டி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பொதுவா சி யோட வேல்யூ எவ்வளவு குடுத்திருப்போம் நம்ம எழுதும்போது அப்படின்னா 1.75 ஸ்லோ சாண்டுக்கும் ராபிட் சாண்டுக்கு 1.6 குடுத்திருப்போம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான்? ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு தான் கேட்டிருக்கான். அப்ப 1.75. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ராபிட் சாண்ட் ஃபில்டர்னு குடுத்திருந்தானா 1.6 வந்திருக்கும். அப்ப இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய குடுத்திருக்கும். எஃபெக்டிவ் சைஸ் குடுத்திருக்கும். எஃபெக்டிவ் சைஸ்க்கு ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு எவ்வளவு குடுத்திருப்போம் அப்படின்னா 0.2 to 0.4. அதே மாதிரி இங்க ராபிட் சாண்ட் ஃபில்டருக்கு 0.35 to 2 கூட்டுங்க. 0.55 அப்படின்னு வரும். இங்கேயும் 0.2 ஓட 0.2 கூட்டி 0.4. இங்கேயும் 0.35 ஓட ஒரு 0.2 கூட்டினா 0.55 வந்துடும். 0.2 தான் ரெண்டுலயும் கூட்டுறோம். இப்ப இனிஷியலா 0.2, 0.35 ஞாபகம் வச்சா போதும். ரெண்டுலயும் 0.2 தான் கூட்ட போறோம். ஆன்சர் கரெக்டா வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ப ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எவ்வளவு சார் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்லோசன் ஃபில்டர்ல ரொம்ப கம்மி. 100 to 200 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர். மேல அதான் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம். 30 டைம்ஸ் கம்மியா இருக்கும். கம்பேர் டு ரேபிட் சாண்ட் ஃபில்டர். அப்ப ரேபிட் சாண்ட் ஃபில்டர் எப்படி சார் இருக்கும்னா 30 டைம்ஸ் அதிகமா இருக்கும். 3000 to 6000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு கிளீனிங் நடக்கும். அது ஐ மீன் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். வாட்டர். இப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 69 பாருங்க. The slow sand filter should be cleaned if the loss of head become more than குடுத்திருக்கான். ஸ்லோ சாண்டை பொறுத்தவரை ஹெட் லாஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 0.8 to 1.2 மீட்டர் வரையும் இருக்கு. அது ரேபிட் சாண்ட் ஃபில்டரை பொறுத்தவரை 2.5 to 3.5 வரையும் இருக்கு. இருக்கிறதுல வேலை அதான் அதிகம். ஆனா இவன் கேட்டிருக்கிறது என்ன ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு தான் அந்த ஹெட் லாஸை பத்தி கேட்டிருக்கான். அப்ப 0.8 to 1.2 மீட்டர் வரை இருக்கணும். அப்ப 0.8 to 1.2 மீட்டர் வரை இருக்கணும் அப்படின்னா அப்ப அது பக்கத்துல வந்து 0.75 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஆனா 0.8ல இருந்து கொடுத்துருக்கேன். அப்ப கண்டிப்பா இது வராது. 1.2 வரை தான் இருக்கணும். மத்த ரெண்டு ஆப்ஷனுமே கூடுதலா இருக்கு. 2.2 3.5. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை ரேபிட் சாண்ட் ஃபில்டர் கொடுத்தான் அப்படின்னா எவ்வளவு இருக்கு? அதாவது நம்மளுடைய 3.5 வரை வரும். 2.5 to 3.5. அப்ப கண்டிப்பா 2.2 2.5 கீழ இருக்கு. நமக்கு வர வேண்டியது 2.5 to 3.5 தான். அப்ப 3.5 தான் ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு அடிக் பண்ணலாம். ஹெட் லாஸ்ங்கிறது. இதுவும் குடுத்திருக்கு. எடுத்து பாருங்க கரெக்ட்டா இருக்கும். அப்ப எத்தன ஃபில்டர் பிளான் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா குடுத்திருக்கோம். 1.22 ரூட் ஆஃப் Q அப்படின்னு குடுத்திருக்கு. அந்த Qங்கிறது பிளான்ட்டோட கெப்பாசிட்டி. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? அடுத்து 70வது கொஸ்டின். கிளீனிங் பீரியட் ஃபார் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். என்ன இதுலயே இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? மேலே சொல்லிட்டேன். ஸ்லோ சாண்ட்ங்கிறது சைஸ் கூட இருக்கும். 100 to 2000 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இருக்கும். அப்ப 1 to 3 மாசம். அதே இது வந்து எவ்வளவு இருக்கு? சைஸ் கம்மி. 10 to 80 மீட்டர் ஸ்கொயர் தான். 1 to 3 நாள்லயே முடிச்சுட்டு போயிரலாம். அப்ப கிளீனிங் பீரியட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் எவ்வளவு சார் அப்படின்னா 1 மந்த் to 3 மந்த் வரை. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் அசோசியேட் வித்னு கொடுக்குது. அப்ப கொலாய்டல் பார்ட்டிகல்னா உங்களுக்கு எப்படின்னா சஸ்பெண்டட் செட்டிலபிள் செட்டிலபிள் சஸ்பெண்டட் கொலாய்டல் டிசால்வ்டு மூணாவது கேட்டகரியில தான் இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கும். அப்ப இது எதோட நமக்கு வந்து இது பண்ணிருப்போம் ரிலேட்டட் பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள கரைஞ்சிருக்கக்கூடியத உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கு நடுவுல. டிசால்வ்னா ஃபுல்லாவே கரைஞ்சிருக்கும். கண்ணுக்கு தெரியாது. உப்பு கரைஞ்சிருக்குல ஒரு தண்ணில அது மாதிரி. இது வந்து உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு, நடுவுலயே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த கோயாகுலேஷன் ஆர் ஃபிளாக்குலேஷன் ப்ராசஸ்ல ஆழத்தை ஊத்தி ஆழம் ஆட் பண்ணி அந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸையும் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸையும் ஒண்ணுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணி அந்த டென்சிட்டி ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கீழே செட்டில் பண்றோம். அந்த மூவ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரௌனியன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் வந்து அதுல வரும். அப்ப கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டில் பண்ணணும்னா ப்ரௌனியன் மூவ்மெண்ட் கேட்டகரியில கோயாகுலேஷன் ஆர் ஃபிளாக்குலேஷன் உட்படுத்துவோம்.
நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜோட என்ன செய்யும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அப்ப அட்ராக்ட் பண்ணும்போது சின்ன பார்ட்டிகிள் பெரிய பார்ட்டிகிளா மாறும். அப்ப அது வந்து கீழ செட்டிலபிள் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ப்ராசஸ் தான் ஃப்ரௌடியன் மூவ்மென்ட் சொல்லுவாங்க. அப்ப அந்த டெஸ்ட் வந்து ஜார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அதுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொபல்லர் வந்து சுத்தும். அந்த ப்ரொபல்லர் சுத்தக்கூடிய டைம் தான் 10 செகண்ட்ஸ். அதே ரேபிட் மிக்சிங் அப்படின்னா 30 செகண்ட்ஸ். அந்த ஃப்ளாக்லெஸ் நடக்கக்கூடிய டைம் வந்து 30 மினிட்ஸ். ஓகே. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல 2 டூ 4 மணி நேரத்துல கீழ செட்டில் ஆயிரும். அதே சீவேஜ் வாட்டர் அப்படின்னா 1 டூ 2 மணி நேரத்துல செட்டில் ஆயிரும். இத மேல பொறுத்துதலோட குடுத்திருப்போம். கிளியர்? ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 72 பாருங்க. கோயாகுலேஷன் இஸ் எ மஸ்ட் பிஃபோர் லெட்டிங் வாட்டர் இன்டுன்னு குடுத்திருக்கான். அதாவது தண்ணீரை டேஷ் உள்ளே விடுவதற்கு முன் கோயாகுலேஷன் அவசியம். சூப்பர். அதாவது நம்ம வந்து கோயாகுலேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு வந்து நமக்கு மஸ்ட் தேவைப்படும் அப்படின்னா, பிரஷர் ஃபில்டர். நோட் பண்ணிக்கங்க. பிரஷர் ஃபில்டர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, அதாவது ஒரு 3 டூ 7 கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு வாட்டர் வந்து ஃபோர்ஸா அனுப்புவோம். ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, 6000 டூ 18,000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வரையும் பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப காஸ்ட்லி. அதனால ஆர்மி ட்ரூப்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த பிரஷர் ஃபில்டர் யூஸ் பண்ணும். அப்ப கோயாகுலேஷன் இஸ் மஸ்ட் பிஃபோர் லெட்டிங் வாட்டர் இன்டு எப்ப அப்படின்னா பிரஷர் ஃபில்டர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே வந்து இன்னொரு கேட்டகரியிலயும் கொண்டு வரலாம். ஸ்லோஸ் அண்ட் ரேபிட்ஸ் வேற இருக்கு. ஓகே. அங்கேயே கொண்டு வரலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நார்மலா வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு கோயாகுலேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அன்னெசசரி. ஆனா ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு நெசசரி. அப்படி கன்சிடர் பண்ணும்போது ரேபிட் சாண்ட் ஃபில்டர் இருந்துச்சுன்னா, பிரஷர் ஃபில்டரும் இருக்கு. இப்ப பெஸ்ட் எதுன்னு செக் பண்ணணும். அப்படியே வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா போத் ரேபிட் அண்ட் பிரஷர் ஃபில்டர் வராது. ஓ! அது வேற இருக்கா? வெயிட். சார் கவனிக்கல. அது வேற இருக்கு. போத் ரேபிட் அண்ட் பிரஷர் ஃபில்டர் இருக்கு. அப்படின்னா இங்க யோசிக்கவே வேண்டியதில்ல நம்ம. அதாவது கண்டிப்பா ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு அன்னெசசரி. கோயாகுலேஷன் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள தண்ணி விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அப்ப இது வராது. ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு கோயாகுலேஷன் பண்ணி தான் விடணும். பிரஷர் ஃபில்டருக்கும் அப்படிதான் விடணும். அப்ப ஆப்ஷன் டில வந்து இத நான் கவனிக்கல. ரேபிட் சாண்ட் ஃபில்டர் அண்ட் பிரஷர் ஃபில்டர் 2க்கும் குடுத்துட்டான் போத்துன்னு. அப்ப ஆப்ஷன் டி தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். டி தான் சார் கரெக்ட் ஆன்சர். புக்லயும் அதான் குடுத்துருக்காங்க. அத கவனிக்கல. ஓகே. அடுத்து 73. திஸ் இஸ் யூஸ்டு டூ ட்ரீட் ஸ்விம்மிங் பூல் வாட்டர். இப்பதான் சொன்னேன். அப்ப ஸ்விம்மிங் பூல், ஆர்மி ட்ரூப்ஸ், அதுக்கடுத்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியது தான் என்னது? என்ன சார்? பிரஷர் ஃபில்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து த டிஸ்இன்ஃபெக்ட் ஸ்விம்மிங் பூல் வாட்டர் வி யூஸ்னு குடுத்துருக்கு. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அதுல டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் என்னன்னா, டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் அண்ட் புரோமின் டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பெஸ்ட்னா புரோமின் தான். ஓகே. அயோடின் இருக்கு. புரோமின் டேப்லெட்ஸ் தான் பெஸ்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ். அயோடின் இஸ் யூஸ்டு டு டிஸ்இன்ஃபெக்ட்னு குடுத்துருக்கு. ஓகே. அப்ப அயனின் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்விம்மிங் பூல்ல பயன்படுத்துவோம். சாரி ஸ்விம்மிங் பூல்ல பயன்படுத்த மாட்டோம் அது. புரோமின் தான் பயன்படுத்துறோம். சின்ன சின்ன அளவுல தண்ணீ தேங்கி நிக்குதுல்ல. ஒரு சின்ன குட்டை, குளம், ஒரு வீட்லயே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர்ல வந்து தண்ணீ தேக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அந்த மாரி ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கக்கூடிய டேங்க் இந்த மாரி இடங்கள்ல அந்த டேப்லெட்ட தூக்கி போடுவாங்க. அப்ப அயோடின் இஸ் யூஸ்டு டு டிஸ்இன்ஃபெக்ட். அப்ப நமக்கு கிருமி நீக்கமா அயோடின எப்ப பயன்படுத்துவோம்? அயோடின் டேப்லெட் எப்ப பயன்படுத்தும்னா, ஸ்மால் பூல்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். சின்ன குளங்கள்ல பயன்படுத்துறோம். சிறிய குடிநீர் குளங்கள்ல பயன்படுத்துறோம். அதே வந்து ஸ்விம்மிங் பூல்லனா புரோமின் டேப்லெட் தான் யூஸ் பண்றோம். ஓகே. பெரிய ஸ்விம்மிங் பூல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்க பிளேஸஸ்லலாம். அப்ப ஆப்ஷன் 75க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப 1க்கு போய் 1க்கு பின்னாடி ஒண்ணே வருது. அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன்ல புரோமின் அண்ட் அயோடின் டேப்லெட் ஒண்ணா படிச்சிருப்பீங்க. அந்த புரோமின் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கும், அயோடின் வந்து சின்ன சின்ன குளங்களுக்கும் பயன்படுத்துறோம். சார் கிளியர்? ஓகே. அடுத்து வெயிட். The only disinfectant available in the 3 ஸ்டேஜ் சாலிட், லிக்விட், கேஸ். அப்ப நமக்கு குளோரின் சாலிடாவும் இருக்கு. குளோரின் லிக்விடாவும் இருக்கு. குளோரின் கேஸாவும் இருக்கு. இப்ப சாலிட்னா குளோரின் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர்லாம் குளோரின் ஆட் ஆயிருக்கும். 30% அளவுக்கு. லிக்விட் தண்ணியாவும் இருக்கு. குளோரின் வந்து தண்ணியிலேயே இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இந்த பார்க்குறீங்கல்ல, லைசால், ஃபீனால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்கல்ல, அதிலயும் குளோரின் ஆட் ஆயிருக்கு. அப்புறம் கேஸ் ஸ்டேட்லயும் இருக்கு. அப்ப 3 ஸ்டேட்லயும் இருக்குது குளோரின் ஒத்தே தான். அப்ப குளோரின். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ப்ளீச்சிங் பவுடர் தான் CaO Cl2ன்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஆக்சிகுளோரைடுன்னு சொல்லுவோம். சரி அந்த அளவுக்கு இங்க போ வேணாம். அது 30% அளவு குளோரின் இருக்கு. குளோரின்ங்கிறது திடப்பொருளாவும், நீர்ம பொருளாவும், வாயு மெட்டீரியலாவும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க. சார் கிளியர்? ஓகே. அடுத்து இன் குளோரினேஷன் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹில் இஸ் Q2. இப்ப இதுல வந்து எப்படி சொல்லுவோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குளோரின் இருக்கும். அதுக்கடுத்து HOCl, அதுக்கடுத்து OCl மைனஸ் அப்படின்னு இருக்கும். அயனியாக்கம் முடிஞ்சிட்டாவே உங்களுக்கு பவர் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். OCl மைனஸ் அந்த அளவுக்கு இருக்காது, தாக்கமா இருக்காது. அப்ப HOCl ஹைப்போகுளோரின் சொல்லுவாங்க. அப்ப அதுதான் எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்ட். ஓகே, உலகில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்றதுக்கான மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹீல் அப்படின்னா HOCl சொல்லக்கூடிய ஹைப்போகுளோரின் தான். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? புரியுதா இருக்கும்? ஓகே சார். அடுத்து இது எப்படின்னா நார்மலா குளோரினை வந்து வாட்டரோட ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது கிடைக்கும் ஹைப்போ குளோரஸ் ஆசைட்னு சொல்லுவாங்க. அதான் ஹைப்போகுளோரின். HOCl ஹைப்போகுளோரஸ் ஆசிட் கிடைக்கும். HCl தனியா பிரிஞ்சிடும். அதுக்கடுத்து இந்த HOCl pH வந்து 8க்கு மேல மெயின்டைன் பண்ணப்போ தான் H பிளஸ் அயன்ஸாவும் OCl மைனஸ் அயன்ஸாவும் மாறும். ஆனா என்ன கேட்டிருக்கான், ஜஸ்ட் வாட்டரோட ஆட் பண்ணும்போது மோஸ்ட் எஃபெக்டிவ் ஹீல்னு கொடுத்துட்டான். குளோரினேஷனில் மிகவும் பயனுள்ள கொள்ளுதல், அதாவது நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடியது எது அப்படின்னா ஹைப்போகுளோரஸ் ஆசிட் தான், ஹைப்போகுளோரின் தான், HOCl தான். அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கு. அப்ப HOCl எப்படி பிரசன்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட pH வந்து 5 to 7க்குள்ள இருக்கணும். லெஸ் தென் 7க்குள்ள இருக்கணும். அதான் 5 to 7க்குள்ள. எப்போ குளோரின் அறவே ரியாக்ட் ஆகாது அப்படின்னா, உங்க வாட்டர்ல pH 5க்கு கீழ போயிடுச்சு அப்படின்னா அறவே ரியாக்ட் ஆகாது. இல்ல உங்க குளோரின்ல ரியாக்ட் பண்ணிட்டீங்க வாட்டர்ல. அதுல ஹைப்போகுளோரஸ் ஆசிட் இருக்கா, இல்ல OCl மைனஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 5 to 7க்குள்ள pH இருந்துச்சுன்னா HOCl இருக்குன்னு அர்த்தம். இல்ல 7க்கு மேல pH போயிடுச்சு அப்படின்னா, ஐ மீன் அதுவும் பர்ட்டிகுலரா ஒரு 10க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா OCl மைனஸ் அயனிஸ் வந்து படிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சார் கிளியர்? ஓகே. அடுத்து இப்ப நீங்க கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா Cl2 குளோரின் தான். HOCl குளோரின் தான். OCl மைனஸும் குளோரின் தான். இது எல்லாமே ஃப்ரீ குளோரின் தான். கடையில இப்படிதான் எல்லா ஃபார்மேட்லயும் இருக்கு. நான் வச்சுக்கிறேன். இது ஹைப்போகுளோரஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. இத குளோரின் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அயனைசேஷன் ப்ராசஸ். ஓகே. அயனியாக்கம் செய்யப்பட்ட குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. OCl மைனஸ். நான் வச்சுக்கிறேங்க. சரி ஓகே. அப்ப இது பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 78 பாருங்க. பிளேன் குளோரினேஷன் இஸ் டன் ஆஃப்டர்னு கொடுத்துருக்கான். இந்த டைம் JDO ஆர் ஏஇ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். பிளேன் குளோரினேஷன் வந்து இஸ் டன் ஆஃப்டர் எதுக்கு அப்புறம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். எங்க இருக்குன்னு பாருங்க. சில இருக்கு. அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நமக்கு பிளெயின் குளோரினேஷன், ப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன், ப்ரீ பிளஸ் போஸ்ட் குளோரினேஷன், டபுள் குளோரினேஷன், டி குளோரினேஷன், சூப்பர் குளோரினேஷன் அப்படின்னு நிறைய கேட்டகரி கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் கிளியர்? பிளெயின் குளோரினேஷன் என்ன செய்வோம், அதாவது ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடி டர்பிடிட்டி அளவு 20 30 ppm வந்து மெயின்டைன் பண்ணணும். ப்ரீ குளோரினேஷன்ங்கிறது என்ன, செடிமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி. போஸ்ட் குளோரினேஷன்ங்கிறது என்ன, ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே. அதுக்கடுத்து நம்மளுடைய டபுள் குளோரினேஷன்ங்கிறது ப்ரீ குளோரினேஷன் ப்ராசஸையும் போஸ்ட் குளோரினேஷன் ப்ராசஸையும் சேர்த்து பண்றது. பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனா அந்த புள்ளிக்கு அப்புறம் அந்த தண்ணியில எல்லா பாக்டீரியா செத்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க குளோரின் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் குளோரினா மாறிடும். அப்ப இங்க அந்த குளோரின் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரை எப்படி இருக்கும், ஹை டோசஸா இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். அந்த குளோரின் அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா ஸ்மோல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மறுபடியும் என்ன செய்யணும், டீக்ளோரினேஷன் பண்ணணும். அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளோரின் டோசஸை ரிமூவ் பண்ணணும். அப்ப டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்ல சில விஷயங்கள் இருக்கு. சல்பர் டை ஆக்சைடு கேஸ், ஆக்டிவேட்டட் கார்பன், ஆக்டிவேட்டட் கார்பன், சோடியம் தயோசல்பேட், சோடியம் மெட்டோபைசல்பேட், சோடியம் பைசல்பேட், சோடியம் சல்பேட், அமோனியா இவங்க எல்லாமே டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்ஸ் தான். இப்ப எக்ஸஸ் குளோரினோட அளவை என்ன செய்யறது, ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். அப்ப குளோரின் கொடுக்கணும் தான். அந்த பாக்டீரியா கொன்னதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் கண்டாமினேஷனுக்காண்டி ஒரு 0.1 டு 0.2 அளவுக்கு ரெஸ்டில் கொடுத்தா பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல 1 டு 2ங்கிற அளவுக்கு தான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே எக்ஸஸ் குளோரின் ஆகி குடிக்கக்கூடிய உங்களுக்கு சில பிரச்சனையை ஏற்படுத்தும். வாட்டர் போர்ன் டிசீஸை கிரியேட் பண்ண வாய்ப்புகளே இருக்கு. அப்ப அந்த வந்து நச்சுத்தன்மை அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லை கொடுக்கும். அலர்ஜி ஏற்படுத்தி விடும். வாமிட் வரும். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அதுக்காக தான் என்ன செய்யணும், எக்ஸஸ் குளோரின் ரிமூவ் பண்றதுக்காண்டி டீக்ளோரினேஷன் ஏஜென்ட்
நான் சொன்ன இந்த விஷயங்கள ஆட் பண்றாங்க. அதுல வந்து நீங்க பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மோனியா, சோடியம் தயோசல்பேட்னா பொதுவா பயன்படுத்தக்கூடியது. சார் கிளியர்? ஓகே. பிளெயின் குளோரினேஷன் இஸ் டன் ஆஃப்டர். எதுக்கு அப்புறம்? ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. ஃப அதுலயும் வந்து இதுல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும் அப்டின்னா, இது வந்து அப்ஜெக்டிவ்ல இப்டி குடுத்திருக்கான். 100% பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும்னா, இந்த பிளெயின் இருக்கு தெரியுமா? இந்த பிளெயின் குளோரினேஷன் குடுத்துட்டு, ஆப்ஷன்ல பிஃபோர் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது குடுத்திருக்கான் அப்டின்னா, 100% பெர்ஃபெக்ட். ஆப்ஷனே இல்லாதனால உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனா இது பண்றேன். ஓகே. அதுவும் இந்த பிளெயின தூக்கிட்டு போஸ்ட் குடுத்திருந்தான்னா, இந்த கொஸ்டின் முழுமையா அடைஞ்சிரும். 100%. ஓகே. ஆல்ஜிப்ரா. அடுத்து. 5 லைம் சோடா ப்ராசஸ் ஹார்னஸ் கேன் பி ரெடியூஸ்டு டூ லெஸ் தென் குடுத்திருக்கு. அப்ப லைம் சோடா ப்ராசஸ்ல ஹார்னஸ் எதுக்கு கீழ இருக்கணும்? கேன் பி ரெடியூஸ்ன்னு குடுத்திருக்கு. அப்ப 50 பிபிஎம் கீழ இருந்தா தான் நம்மளுக்கு அது ரியாக்ட் பண்ணும். லைம் சோடா ப்ராசஸ்ல. அப்ப அது வந்து MgCO3, MgHCO3னா ரிமூவ் பண்ணாது. ஒன்லி CaCO3, CaHCO3 தான் ரிமூவ் பண்ணும். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எதுல குடுத்திருப்போம் அப்டின்னா, பெர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்றோம்ல, அந்த கேட்டகரில இதெல்லாம் குடுத்திருப்போம். லைம் சோடா ப்ராசஸ்ல குடுத்திருப்போம். சார் கிளியர்? ஓகே. அதுல வந்து உங்களுக்கு ஆப்டிமம் ரேஞ்ச் ஆஃப் pH எவ்வளவு இருக்குன்னு குடுத்திருப்பேன். அது MgOH2ன்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் ஹைட்ராக்ஸ் வந்து 11 குடுத்திருப்போம். அதே கால்சியம் கார்பனேட்டுக்கு 9 டூ 9.5 இருக்குன்னு குடுத்திருப்போம். அதுல வந்து நமக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார் அப்டின்னா, 0 ஹார்ட்னஸ புரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா மினிமம் ஹார்ட்னஸே 50 மில்லிகிராம் பெர் லிட்டர். 50 பிபிஎம் அளவுக்கு இருக்கும். அதான் குடுத்திருக்கான். அப்ப கேன் பி ரெடியூஸ்ட் லெஸ் தென் 50 பிபிஎம். அது மினிமமே 50 வந்து ரெசிடுயல் மாரி தேங்கி நின்னுகிட்டே இருக்கு. அதனால இது எப்படி இருக்கும் அப்டின்னா, 0 ஹார்ட்னஸ குடுக்காது. அதனால நான் பயன்படுத்த மாட்டேன் அதிகம். அப்ப இதுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா, அந்த தண்ணியை எடுத்துட்டு வரக்கூடிய வாட்டர், அந்த பைப் வந்து இன்கிரஸ்டேஷன் ஆகும். அந்த பைப்பு, மத்த விஷயங்கள் எல்லாம் ஆ ம அரிமானம் ஏற்படும். இல்ல அந்த தண்ணிய வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொதிக்க வைக்கிறீங்க அப்டின்னா, பாயிலிங் திட்டு திட்டா வெள்ள வெள்ளையா படியும். பாயிலிங் ஏற்படும். ஸ்கேலிங் ஏற்படும். சாரி. பாயிலிங் பண்ணும்போது. அதிகப்படியான ஸ்லட்ஜ் வந்து கீழ படிஞ்சு காணப்படும். தண்ணிய கொதிச்சு வச்சதுக்கு அப்புறம், நீங்க தண்ணிய குடிக்கிறீங்க அப்டின்னா, கீழ அடிமடியில பார்க்குறீங்க கீழ அப்டின்னா, நெறைய வந்து துகள் மாரி செட்டில் ஆகி கிடக்கும். அப்ப இங்க ஜஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கான்னா, அந்த 50 பிபிஎம் கீழ தான் கேட்டிருக்கான். லெஸ் தென் தான் கேட்டிருக்கான். பை லைம் சோடா ப்ராசஸ் கார்னர்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு டூ லெஸ் தென் 50 பிபிஎம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. அவ்வளவுதான். அடுத்து 80வது கொஸ்டின். பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் இஸ் ரீடிலி டிடெக்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் மேலே பார்த்தாச்சு. ரெசிடியூ குளோரின் தான் கொடுத்துருக்கான். பிரசன்ஸ் ஆஃப் ரெசிடியூ குளோரின் நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு டிபிடி டெஸ்ட், ஆர்த்தோஐடின் டெஸ்ட், ஸ்டார்ச் ஐடி சாரி ஸ்டார்ச் ஐடின் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தேன். இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா குளோரின் வந்து நம்ம டிடெக்ட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கு. குளோரைடஸ் டெஸ்ட், டிபிடி தான் என்ன சொன்னேன், டைஎத்தில் ஃபீனலின் டையமின் டெஸ்ட்னு கொடுத்தேன். அப்ப இது எல்லாமே ரெசிடியூ குளோரின் கண்டுபிடிக்கக்கூடியது. அப்ப கீழ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் ஆரம்பிச்சோம். அப்ப ஆர்த்தோஐடின் இருக்கா? காமனா யூஸ் பண்றது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆர் ஹைலி எஃபெக்டிவ் ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப குளோரினேஷன்ல மைனர் மெத்தட்ல பாயிலிங் ஆஃப் வாட்டர், ஆடிங் ஆஃப் எக்ஸஸ் லைனம், யூவி ரேஸ் மெத்தடு, ஓசன் மெத்தடு, ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளோமின் டேப்லெட் மெத்தடு, பொட்டாசியம் பெர்மேங்கனேட் மெத்தடு, சில்வர் ஆர் எலக்ட்ரோ கேட்டன்ஸ் ப்ராசஸ் பார்த்திருப்போம். இதெல்லாம் மைனர். மேஜர்ல குளோரினேஷன் மெத்தட் பத்தி வேற. இந்த மைனர் மெத்தட்ல யூவி ரேஸ் மெத்தட்னு கொடுத்துருக்கோம்ல, அதுதான் அல்ட்ரா வயலட் ரேஸ் மெத்தட். அப்ப அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதுனா அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது. அந்த 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 அல்ட்ரா புற ஊதா கதிர்கள் மூலமா தண்ணிய வந்து உலகில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அந்த நுண்ணுயிரிகளை வந்து என்ன செய்யறதுன்னா கொல்லக்கூடிய ப்ராசஸ் தான். ஓகே சார். அப்ப டோசஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, 15 மில்லிகிராம் பர் லிட்டருக்கு மேல போயிடக்கூடாது. அதுக்கடுத்து வந்து இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே பதியாது கீழ. வாட்டர் வந்து ஸ்டெரிலைஸ்ட் ஆயிருக்கு. அப்ப நல்ல அளவுல எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிருக்கு. அப்ப எபிசியனின் ஹில்லிங் ஆல் டைப் ஆஃப் பாக்டீரியான்னு குடுத்திருப்பான். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா,
அல்ட்ரா வயலட் ரேட்ஸ் ஆர் ஹைலி எஃபெக்டிவ் ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் பாருன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இது வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணணும். அப்ப கீழே என்ன கொடுத்துருக்கான்? கிளியர் வாட்டர்னு கொடுத்துருக்கான். ஆமா, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இருந்தாலும் மத்ததையும் பார்ப்போம். நல்ல ஒரு கிளியர் வாட்டரை கொடுக்கும். எந்த ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷனும் இருக்காது. ரெசிடியூலும் கீழே படிஞ்சிருக்காது. அதனால தான் கிளியர் வாட்டர்ங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ரெசிடியூல் படிஞ்சு கீழே கிடக்காது. தண்ணி டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் உட்படுத்தினாலும், பாக்டீரியா எல்லாத்தையும் கொன்னாலும், மத்ததுல மாரி கீழ ரெசிடியூல் இருக்காது. அப்ப கிளியர் வாட்டர்ங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இருந்தாலும் மத்தத பாருங்க. ஹார்ட் வாட்டர் கண்டிப்பா வராது. எப்படி கண்ணீர் நீரா இருக்கும்? ஹைலி டர்புலன்ட் வாட்டர் அதிக கலங்கத்தன்மை கண்டிப்பா ஒன் ஆஃப் திஸ் வராது. அப்ப கிளியர் வாட்டர். நோ ரெசிடியூல். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் வாட்டர் வரும். ஆனா காஸ்ட்லி. அண்ட் அன்டிஸ்டரபிள் கேஸ் இன் டொமஸ்டிக் வாட்டர் ஈஸ்னு கொடுக்கும். அப்போ ஒரு டொமஸ்டிக் வாட்டர் இருக்கக்கூடிய அன்டிஸ்டரபிள் கேஸஸ் என்ன சார் அப்படின்னா, அந்த அழுகிய முட்டை வாட்டடிக்கு ஹைட்ரஜன் சல்பைட்னு சொல்லுவாங்க. அதான் அன்டிஸ்டரபிள். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கிறேங்க. மத்ததெல்லாம் சும்மா தான் கொடுத்துருக்கான். ஓகே. உங்களுக்கு ஆக்சிஜன், அமோனியா இந்த மாதிரி விஷயங்கள் கார்பன் இதை பத்தி தான் கொடுத்துருக்கான். அவங்க அந்த ஹைட்ரஜன் சல்பேட்டு, மீத்தேனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்டிஸ்டரபிளா இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இப்ப நீ முந்தின நாளோட பார்த்துருப்பீங்க. ஆந்திராவுல நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, பைக்க வந்து சரி பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா மோட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். பைக்ல ஆன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மோட்டர் வந்து இது வந்து சோக் பண்ணி வச்சுட்டு ஓட விட்டுருக்காங்க. அப்ப அதுலேருந்து இந்த வாகனத்தோட புகையிலேருந்து என்ன வரும்? கார்பன் மோனாக்சைடு CO வரும். அப்ப அது வீடு ஃபுல்லா சுத்தி 4 பேர் செத்து போயிட்டாங்க. அதே வீட்ல. குடும்பத்த சார்ந்தவங்க, குழந்தைங்க எல்லாருமே. அப்ப அந்த கார்பன் மோனாக்சைடுனா ரொம்ப வந்து டேஞ்சர். அப்ப அன்டிசரபிள் கேஸஸ்னா இப்போதைக்கு CO, H2S அப்புறம் வந்து நம்மளுடைய மீத்தேன் CH4 அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்டிசரபிள். ஆனா இங்க குடுத்திருக்கிறது HDS தான் இருக்கு. அப்ப HDS வந்து ஒன் ஆஃப் த அன்டிசரபிள். கெமிக்கல் லேப்லனா நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது 12வது, 11த்லனா 11த், 12த்லனா மளிகை முட்டை அடிக்கும். அதான் HDS ஹைட்ரஜன் சல்பேட். 83 ஃப்ளூரைட்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் வாட்டர் பைன்னு கொடுத்துருக்கு. மேலே சொன்னேன். ஆக்டிவேட்டட் அலுமினா ப்ராசஸ் உட்படுத்தும் போது ஃப்ளூரைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம்னு கொடுத்துருக்கு. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா ஆக்டிவேட்டட் அலுமினா. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸஸ் ஃப்ளூரைடு. இல்ல நால்கோட்டா டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. ஹார்னஸ் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் வாட்டர் பேஸ்ட் ஆன் த ரிலேட்டிவ்லி இன்சால்யூபிலிட்டி ஆஃப் த ஃபாலோவிங் கொடுத்துருக்கு. அப்ப எதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா CaCO3 மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MCOH. அப்ப கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து ஜியலைட் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கொடுக்குறாங்க. அப்ப ஜியலைட் ப்ராசஸ் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்லலாம். இல்ல கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்லலாம். அதே மாதிரி டிமெட்டலைஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. அதையும் இப்படிதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இதுல வந்து பெஸ்ட் வந்து பாத்துக்கிறேன்னா நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது ஜியோலைட்டுக்கு ஒரு பேர் தான் கொடுத்துருப்பேன். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு டிமெட்டலைசேஷனுக்கு ஒரு பேர் தான் கொடுத்துருப்பேன். ஆனா இங்க வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. ரெண்டுமே எழுதிக்கிறேங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ்ல எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா டிமெட்டலைசேஷன் ப்ராசஸை அயனி எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்லியிருக்கோம். கரெக்ட் தான் சார்? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அது அயன், இது கேட்டையன். பேஸ் கேட்டையன் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நோட்ஸ் நீங்க எப்படி எழுதிருப்பீங்க அப்படின்னா ஜியோலைட் ப்ராசஸ கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப அதுல பேஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எழுதிக்கிறேன். பேஸ் எக்ஸ்சேஞ்ச்னால கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச்னால ஒண்ணுதான். இப்ப ரெண்டுமே ஜியோலைட் ப்ராசஸ் தான். போத் A and B. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இந்த கேட்டையன் பேஸ் தூக்கிட்டு அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டான் அப்படின்னா டிமினரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டுருவேன். நம்ம படிக்கும்போது வரக்கூடிய சின்ன சின்ன டவுட் எல்லாம் ஒழுங்கா கிளாரிபிகேஷன் இல்லாத விஷயம்னா ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பண்ணும். அப்ப இதுவரையும் கூட உங்களுக்கு குழப்பம் இருந்திருக்கலாம். அப்ப கேட்டையான பேஸும் ஒண்ணுதான். ஜியோலைட் ப்ராசஸ்ல பேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்தாலும் ஒண்ணுதான், கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் வந்தாலும் ஒண்ணுதான். அப்ப அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்தா டிமினரலைசேஷன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு வந்து ரெண்டுமே போத் A and B. பேஸ் அண்ட் கேட்டையன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 86 ஜியோலைட் ப்ராசஸ் கேன் லோவர் த ஹார்னஸ் அப் டு. அப்ப ஜியோலைட் ப்ராசஸ்ங்கிறது ஜீரோ ஹார்னஸ் அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்பீங்க ஜீரோ ஹார்னஸ்க்கு ஜியோலைட் ப்ராசஸ் பெர்மனன்ட் ஹார்னஸ்ல ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு எடுத்து பாருங்க டு ஆக்டிவ் த ஜியோலைட் பெட் இந்த ஃபாலோவிங் இஸ் டன் கொடுத்துருக்கான். அப்ப அந்த ஜியோலைட் படுக்கைனா அந்த கிரீன் சாண்ட் வந்து கொட்டியிருப்பாங்க. அதை ஆக்டிவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரீஜெனரேஷன் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீஜெனரேட் பண்றது. ரீஜெனரேஷன் பண்ணா மண்ணு சுழற்சியா மாத்துறது. அதுக்கு செக் வேல்யூ இஸ் ஆல்சோ சாரி செக் வால்வ் இஸ் ஆல்சோ நோன் அஸ்
செக் வால்வ்ங்கிறது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? செக் ஆல்சோ நோன் அஸ்ன்னு கேட்டிருக்கான். சாரி. அவ செக் வால்வுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா ரீஃப்ளெக்ஸ் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இந்த வால்வ் பத்தியான டீடைல் வந்து ஓரளவு நான் குடுத்துர்றேன். அப்ப நெறைய வால்வ்ஸ் வந்து நம்ம குடுத்திருப்போம். அதுல ஏர் வால்வு, இல்ல ஏர் ரிலீஃப் வால்வு, பிரஷர் ரிலீஃப் வால்வு, அப்புறம் க்ளோப் வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வு, ட்ரெயின் ஆர் ஸ்கவர் ஆர் ஃப்ளோ ஆஃப் வால்வு, கேட் வால்வ் ஆர் ஸ்லைஸ் வால்வு, அது மாரி செக் வால்வும் குடுத்திருப்போம். அந்த செக் வால்வ் வந்து நான் ரீட்டர்ன் வால்வ்னு சொல்லலாம். இல்லாட்டி ரீஃப்ளெக்ஸ் வால்வ் அப்படின்னு சொல்லலாம்னு எழுதியிருப்போம். அப்ப நான் ரிட்டர்ன் வால்வ் ஆர் ரீஃப்ளெக்ஸ் வால்வ். இது எப்படி கூப்பிடுறோம்னு தான் கேட்டிருக்கோம். அப்ப ஆப்ஷன்ல நான் ரிட்டர்ன் இல்ல. ஆனா ரீஃப்ளெக்ஸ் வால்வ்ங்கிறது இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த செக் வால்வ் என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது ஒன் ஒரு ஒரு வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போகுதா அப்படின்னு செக் பண்ணும். அப்ப இந்த வால்வ் யூஸ் பண்ணும்போது தண்ணி ரிட்டர்ன் வராது. அதான் மெயின் விஷயமே. கீவேர்டே அதான். நாட் டு ரிட்டர்ன் ஃபேக்ட். ஒன்லி ஒன் டைரக்ஷன் ஃப்ளோ தான். அப்ப அத மெயின்டெயின் பண்றது தான் செக் வால்வ். அதனால தான் வார்த்தையிலே செக் வால்வ்னு குடுத்துருக்காங்க. அப்ப இது ரீப்ளேஸ் வால்வ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த வேலி மாதிரியான தாழ்வு பகுதிகளில் கொடுத்திருக்கக்கூடியது தான் ட்ரெயின் வால்வு ஆர் கவர் வால்வ். அதே சமிட் மாதிரியான மேடு பகுதிகளில் கொடுத்திருக்கக்கூடியது கேட் வால்வ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஸ்லைஸ் வால்வ்னு சொல்லுவாங்க. கேட் ஆர் ஸ்லைஸ்ங்கிறது மேடு சமிட்ல கொடுக்கிறது. அதே வந்து ட்ரெயின் ஆர் கவர்ங்கிறது உங்களுடைய வேலி பள்ளத்துல கொடுக்கிறது. செக் வால்வ்ங்கிறது நான் ரிட்டர்ன் வால்வு. வாட்டர் வந்து ஒரு ஃப்ளோல ஊத்தி அலோவ் பண்ண திருப்பி வராது. ரிட்டர்ன் பேக் அடிக்காது. ஏர் வால்வ்லயே வந்து உங்களுக்கு ஏர உள்ளுக்குள்ள அனுப்புறதும் இருக்கு. ஏர வெளில அனுப்புறதும் இருக்கு. உள்ளுக்குள்ள அனுப்புறது ஏர் வால்வு. வெளில அனுப்புறது ஏர் ரிலீஃப் வால்வு. ஃப்ளோ வால்வ்னு குடுத்திருப்பாங்க. லெஸ் தென் 100 கீழ இருக்கக்கூடிய வால்வு தான் ஸ்மால் டயமீட்டர்ல குடுத்திருப்பாங்க. ஃப்ளோ வால்வ்னு குடுத்திருப்பாங்க. பட்டர்ஃப்ளை வால்வ்னா 4 பக்கம் வால்வு ஓப்பன் இருக்கும். அது பட்டர்ஃப்ளை வால்வ்னு குடுப்பாங்க. பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளையோட டாப் வியூ மாரி இருக்கு. இதெல்லாம் வால்வ்ஸ்ல குடுப்பாங்க. பொதுவா வால்வ்ஸ்னாவே என்ன? பைப்லைன்ல போகக்கூடிய வாட்டர் ஃப்ளோவ ரெகுலேட் பண்றது தான். இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல அப்ளிட்டன்ஸ்ல குடுத்திருப்போம். வால்வு, மேன்ஹோல்ஸ், ஃபயர் ஹைட்ரன்ட்ஸ், வாட்டர் மீட்டர், பைப்ஸ் எல்லாமே குடுத்திருப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதான் வால்வ்ஸ் ஃபுல்லாவே டீட்டெயிலா சொல்லிட்டேனே. அப்ப இந்த இதோட பார்த்துருவோம். 89 அதான். எ ஸ்லைஸ் வால்வ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இப்ப தானே சொன்னேன். ஸ்லைஸ்ன்னு சொல்லலாம். இல்ல கேட் வால்வ் அப்படின்னு சொல்லலாம். எங்கே குடுக்குறோம்? சப்மிட் பைன்ல குடுக்குறோம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிரஷர் ரிலீவ் வால்வ் இன்ஸ்டால்ட் அலாங் வாட்டர் மெயின்ஸ் மே பி புரோவைடட் ஃபார் லீவிங் குடுத்திருக்கான். இப்ப பிரஷர் ரிலீவ் வால்வ் அந்த ரிலீவ்னே வார்த்தை இருக்கு. அப்ப அந்த பிரஷர் ரிலீவ் வால்வ் வந்து எதுக்காண்டி குடுத்திருக்கோம் அப்படின்னா, வாட்டர் கமர் பிரஷர்னால வரக்கூடிய விஷயத்த ரிலீவ் பண்றதுக்காண்டி. அப்ப வாட்டர் கமர் பிரஷர ரிலீவ் பண்றதுக்காண்டி. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவசரப்பட்டுறக் கூடாது. ஐஸ் பிரஷர்னா குடுத்திருக்கான். கண்டிப்பா வராது. ஏர் பிரஷர்ன்னு குடுத்திருக்கான். பிரஷர ரிலீவ் பண்றதுக்காண்டி குடுக்குறது தான். அடுத்து அடுத்து பாருங்க. ஸ்கவர் வால்வ். ஸ்கவர் வால்வ்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் வால்வ்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆஃப் வால்வ்னு சொல்லுவாங்க. எங்கே பள்ளம் இருக்கோ, வேலை மாரியான இடங்கள குடுக்குறது. வேலைன்னா பள்ளத்தாக்கு. பள்ளமான இடங்கள்ல தண்ணி தேங்குதுல்ல, அப்ப அந்த மாரி இடங்கள்ல குடுக்கக்கூடிய பெண்ட் பண்ணி பைப் குடுத்திருப்பாங்க. அப்ப அதான் ஸ்கவர் வால்வ்னு குடுப்பாங்க. அதான் பைப்போட வாட்டர் வந்து ஃப்ளோ ரெகுலேட் பண்றதுக்காக தான் குடுத்திருக்காது. அப்ப அந்த எ ரெட்டியன்ஸ் அண்ட் ட்ரெயின் அவுட் த வேஸ்ட் வாட்டர். ரெட்டியன்ட்ல குடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸ்லோப் வந்து ரொம்ப கம்மியா குடுத்திருப்பாங்க. அப்ப டெட்டியன்ட் டூ ட்ரெயின் அவுட் த வேஸ்ட் வாட்டர். அப்ப இந்த ஆப்ஷன் என்ன குடுத்திருக்காங்க? பிரிவென்ட் பேக் ரன்னிங் ஆஃப் வாட்டர். அப்ப செக் வால்வ பத்தி பேசுது. சமிட் கேட் வால்வ் ஆர் ஸ்லைஸ் வால்வ பத்தி பேசுது. ஸ்ட்ரீட் கார்னர் ஆர் கண்ட்ரோல் த ஃப்ளோ. ஓகே கார்னர் குடுத்திருக்கிறதுனா உங்களுக்கு வந்து நார்மல் அந்த இடத்துக்கு தகுந்த மாரி குடுத்திருப்பாங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி அது கேட் வால்வா, பள்ளமா இருக்கா, மேடா இருக்கா, இல்ல நார்மல் ஸ்மால் டயமீட்டர்ல குடுத்துருக்காங்களா ஃப்ளோ வால்வ் குடுக்குறதுக்கு, இல்ல கார்னர் 4 திசையில போகுதா, பட்டர்ஃப்ளை வால்வ் குடுத்துருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாறுபடும். கரெக்ட்டா சொல்ல முடியாது. அப்ப இதுக்கான பெஸ்ட் கவர்னா பள்ள இடத்துல குடுக்கலாம். டெட் எண்ட்ல குடுத்திருப்பாங்க. டெட் எண்ட் வந்து ரொம்ப ஸ்லோப் வந்து கம்மியா குடுத்திருப்பாங்க. அது பள்ளத்துல குடுத்திருப்பாங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 92 பாருங்க. சமிட் ஆர் த பாயிண்ட் ஆஃப் சமிட்ங்கிறது என்ன? மேல் பகுதி. அப்ப அந்த மேல் பகுதி எப்படி இருக்கு நமக்கு? அப்ப மேல போக பிரஷர் கம்மியாகும். அப்ப மேடனாவே பிரஷர் கம்மி. அப்ப லோ பிரஷர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்கே தான் கேட் வால்வ் ஆர் ஸ்லைஸ் வால்வ் குடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் வித் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் நோன் அஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப ப்ளீச்சிங் பவுடர் தான் CaO, Cl2ன்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சிகுளோரைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கால்சியம் ஆக்சிகுளோரைடு வந்து ஹைப்போகுளோரின் HOClன்னு சொல்றோம்ல, அந்த ஹைப்போகுளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் வித் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் நோன் அஸ் ப்ளீச்சிங் பவுடர் வச்சு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்துறோம் அப்படின்னா அது ஹைப்போகுளோரினேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். டீகுளோரினேஷனா எக்ஸஸா போகக்கூடிய வாட்டர்ல இருக்கக்கூடிய குளோரினை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஃப்ரீ குளோரினேஷனா
பிளெயின் குளோரினேஷன் முடிச்ச உடனே பண்ணக்கூடிய பண்றது தான் ஃப்ரீ குளோரினேஷன். சூப்பர் குளோரினேஷனா உங்களோட பாக்டீரியா ஃபுல்லாவே செத்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க குடுக்கக்கூடிய குளோரின் எல்லாமே சூப்பர் குளோரின் தான். அந்த சூப்பர் குளோரினேஷன் எக்ஸ்ட்ரா போனா தான் டீகுளோரினேஷனுக்கு வர்றீங்க. ப்ளீச்சிங் பவுடர் மூலம் வாட்டர் ஹீட் பண்றீங்கன்னா ஹைப்பர் குளோரினேஷன் தான் வரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 94 இந்த சூட்டபிள் மெத்தட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ஈஸ்னு குடுத்துருக்கான். இப்ப ஸ்விம்மிங் பூல்ல நம்ம என்ன மெத்தட் ஆஃப் வாட்டர் பண்றோம் அப்படின்னா, அப்ப காஸ்ட்லியான விஷயங்கள் குளோமின் டேப்லெட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணலாம். லைம் யூஸ் பண்ண மாட்டோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ண மாட்டோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா கிணறுகள்ல பயன்படுத்துறது. பழைய கிணறுகள்ல பயன்படுத்துறது. வெல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அல்ட்ரா வயலட் ரேஸ் ட்ரீட் பண்ணது யூஸ் பண்றாங்க. யூவி ரேஸ் ட்ரீட்மென்ட் பண்றாங்க. எல்லா ஸ்விம்மிங் பூல்ல. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெசார்ட்லலாம் பயன்படுத்துவாங்க. 95 The process of desalination which makes use of microporous membranes. அப்போ ஒரு மைக்ரோ போரஸ் மெம்பரன்ஸ் மூலமா தண்ணி அனுப்பி அங்க தண்ணியை உப்பை பிரிச்சு தண்ணி நல்ல தண்ணியா எடுக்கிறோம், டீசலினேஷன் பண்றோம். இப்போ அந்த ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னா, அந்த என்ன நோட்ஸே கொடுத்துருப்பேன். அந்த ப்ராசஸ் நீங்க தான் எலக்ட்ரோடைலிசிஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மெம்பரன்ஸ் வச்சிருப்பாங்க. அது போரஸ்லயே தண்ணி ஊடுருவி வெளில வரும். அந்த போரஸ் கடையில வந்து உப்புன படிஞ்சிடும். அப்ப அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோடைலிசிஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர்? ஓகே. அடுத்து 96 ப்ராசஸ் ஆஃப் டீசலினேஷன் which makes use of microporous membranes. இப்பதான் மேல பார்த்தோம். அப்ப எலக்ட்ரோடைலிசிஸ் ப்ராசஸ்லயும் அது நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆரோ மெத்தட்னு சொல்லுவோம்ல, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அதுலயும் நடக்கும். அப்ப ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இதுவரை 96 கொஸ்டின் முடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தா 100 கொஸ்டின் வந்துடும். ஓகே, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த 96 ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொன்னேனே, அப்ப ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது செமி பெர்மியபிள் இருக்கும் உள்ளுக்குள்ள. அதுல போரஸ் நிறைய இருக்கும். அப்ப ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லெஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் அனுப்புறது. அது ஆரோ மெத்தட். அதே நார்மல் ஆஸ்மோசிஸ் மெத்தட் என்ன சார் அப்படின்னா, லோ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் கொண்டு தண்ணியை இது பண்றது. நடுவில் ஒரு மெம்பரன்ஸ் வச்சிருவாங்க. இங்க ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய உப்பு தண்ணி வச்சிருவாங்க. லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி வச்சிருவாங்க. இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணிய அழுத்தி அங்கிட்டு கொண்டு போவாங்க. அப்ப அந்த மெம்பரன்ஸ் வழியா போகும்போது தண்ணி என்ன செஞ்சிடும், உப்பு பணிஞ்சிடும். அது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதான் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். அது என்ன சார் அப்படின்னா, நம்ம கிளீன் வாட்டரை ப்ரெஸ் பண்ணி அது மெம்பரன்ஸ் வழியா அனுப்பி அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆரோ மெத்தட் தான் வீட்டில் யூஸ் பண்றாங்க டீசாலினேஷன் ப்ராசஸ் தாண்டி. அதே எலக்ட்ரோடைலிசிஸ் ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னா, அது மெம்பரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் உப்பு தண்ணியை வந்து வடிகட்டி எடுக்கிறது தான். ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதே மாதிரி டீசாலினேஷனுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் இருக்கும். இப்ப நம்ம என்ன சொன்னோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோடைலிசிஸ் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இருக்கு, ஃப்ரீசிங் மெத்தட் இருக்கு, டீமினரலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு, சோலார் எவாபரேஷன் மெத்தட் இருக்கு. இது எல்லாமே அது இருக்கக்கூடிய டீசலினேஷன் ப்ராசஸ் தான். டீசலினேஷன் என்ன அர்த்தம், உப்பு தண்ணியா பிடிச்சிட்டு நல்ல தண்ணியா மாத்துறது. அப்ப பிராக்டிஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய கடல் நீருக்கு இது அதிகம் பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான் சார். கிளியர்? ஓகே. 97 பாருங்க. இன் குளோரினேஷன் வித் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். அப்ப டெத் ரேட் ஆஃப் பாக்டீரியா எப்படி இருக்கும்? அப்ப இன் குளோரினேஷன் பண்றோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம் வாட்டர்ல. அப்ப டெத் ரேட் ஆஃப் பாக்டீரியா எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப டெத் ரேட் ஆஃப் பாக்டீரியா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தண்ணி கொதிக்க வைக்க அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஆகும். ஆனா ஃபியூச்சர் கண்டாமினேஷன் நடக்குமா? தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா உள்ளுக்குள்ள வந்துச்சா தடுத்து நிறுத்துமானா அது டவுட் தான். குளோரின் ரெசிடுவலா இருந்துச்சுன்னா தடுத்து நிறுத்தும். ஜஸ்ட் பாயிலிங் ஊத்தி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய தண்ணி தான் என்ன செஞ்சிருக்கேன், அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் கொதிக்க வைக்கும்போது செத்து இருக்கும். அப்ப நார்மலா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது டெத் ரேட் ஆஃப் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 98 வைட்லி யூஸ்டு ஃபார் அல்கி கண்ட்ரோல். அப்ப நார்மலா அல்கி கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடியது என்ன சார் அப்படின்னா, காப்பர் சல்பேட். அதே சோடியம் குளோரைடு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டி விடும். அல்கிய வளர்ச்சியை தூண்டி விடும் growth. அதே கண்ட்ரோல் பண்ணணும்னா காப்பர் சல்பேட். எக்ஸாம்ல கேட்டாச்சு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த யூட்ரோபிக் ப்ராசஸ்க்கு பொதுவா பயன்படுத்துறது இதுக்காண்டி பாஸ்பேட் தான். அது மேல கொடுத்தாச்சு. 99 ஆக்டிவிட்டி கார்பன் இஸ் யூஸ்டு ஃபார் கொடுக்குது. அப்ப ஆக்டிவிட்டி கார்பன் எங்க சார் பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதிகப்படியா கலங்கல் தன்மை இருக்கு. சரி சரி, கலங்கல் தன்மைன்னு சொல்றேன். துர்நாற்றம் இருக்கு. அப்ப அதை ரிமூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது ஆக்டிவேட்டட் கார்பன் ப்ராசஸ். மேலே பார்த்தோம். அப்ப ஓடரை ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவிங் ஓடர்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ப்ராசஸ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 99 நிறுத்துறேன். 100 சொல்லிடலாமா? குளோரின் கேஸ் இஸ் கன்வெர்டட் டு லிக்விட் when subjected to pressure ஆப்னு கொடுத்துருக்கான். 100 சொல்லிடலாமா? 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 100 சொல்லி
குளோரின் கேஸ் இஸ் கன்வெர்டட் டு லிக்விட். அப்ப குளோரின் வாயு வந்து கேஸ் அழுத்தத்துக்கு உட்படுத்தும் போது திரவமாக மாற்றப்படுதுன்னு சொல்றோம். அப்ப கேஸ் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குளோரினை லிக்விடா மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு பிரஷர் கொடுக்கணும்? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 7 கேஜி அளவு கொடுக்கணும். இப்ப 7 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 101. The permanent condense is water is cast due to the salt lake னு கேட்டிருக்கான். அப்ப பர்மனன்ட் கார்னஸை கிரியேட் பண்ணக்கூடியது என்ன? குளோரைடு, Cl2 2 மைனஸ், நைட்ரேட்ஸ் NO2 2 மைனஸ், சல்பேட் SO4 2 மைனஸ் எல்லாமே கிரியேட் பண்ணும். அப்ப குளோரைட், நைட்ரேட், சல்பேட், ஹார்மனேட்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மெக்னீசியம் அயன்ஸ். குளோரைட்ஸ், நைட்ரேட்ஸ், சல்பேட்ஸ், ஹார்மனேட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ் தான் பெர்மனன்ட் கார்னஸை கிரியேட் பண்ணுது. அதே நம்மளுடைய 5 கார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ் கிரியேட் பண்றது CO3 கார்பனேட்ஸ் அண்ட் 5 கார்பனேட்ஸ் சேர்த்து உருவாக்கக்கூடிய அந்த கால்சியம் மெக்னீசியம் அயன்ஸ் தான் டெம்பரரி கார்னஸ். அது ஈஸியா பாயிலிங் மெத்தட்லயோ அயனிங் லைம் மெத்தட்லயோ ரிமூவ் பண்ணிடலாம். அதுலயும் வந்து MgCO3 MgOH லைம் மெத்தட்ல லைம் ஆட் பண்ணதுனால ரிமூவ் பண்ண முடியாது. அதே பெர்மனன்ட் கார்னஸ்ல 3 மெத்தட் மேலே சொல்லிட்டேன். அதை பத்தி டீடைல்டாவே ஜிஎலைட் ப்ராசஸ் அதுதான் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம், இல்ல கேட்டன் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். டீமெண்டலைசேஷன் ப்ராசஸ் அதுதான் என்னன்னு சொல்றோம், அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்றோம். லைம் சோடா ப்ராசஸ் அதுல மினிமம் லைமே எவ்வளவு இருக்கு? 50 ppm அளவுக்கு இருக்கு. அதான் மேலே சொல்லி கொடுத்துருப்பேன். அதே MgOH வந்து 11 அளவுக்கு pH வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதே CaCO3க்கு 9 to 9.5 வரையும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மேல நடத்தும் போது சொன்னேன். இப்ப டிஸ்கஷன் பண்ணும்போது சார் கிளியர் எல்லாரும் புரியுதா? அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ். அப்ப குளோரைடு, சல்பேட்ஸ், குளோரைட்ஸ், நைட்ரேட், சல்பேட்ஸ் இது எல்லாத்தோட ஹார்மோனேட்ஸ் தான் நமக்கு என்ன செய்யுது? பெர்மனன்ட் கார்னஸை கிரியேட் பண்ணுது. அப்ப ஆப்ஷன் அப்ப CaCl2 CaNO3 twice அதுக்கு CaSO4 thrice இது எல்லாமே என்னது? பெர்மனன்ட் கார்னஸ் தான். சார் கிளியர் எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு கீழே பார்த்தா மறுபடியும் டிஸ்கஷன் பண்ணான்னு தான் தோணும். டைம் ஆயிருச்சு. 101 முடிக்கிறேன். சார் கிளியர் எல்லாரும் புரியுதா? ஓகே சார். மொத்தம் 101 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 150 இருக்குன்னு நினைக்கிறேன். 41 கொஸ்டின் இருக்கு, 49 கொஸ்டின் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் வந்தோடனே 49 கொஸ்டின் முடிச்சுட்டு சானிட்டரி இன்ஜினியரிங் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றேன். சார் ஓகே வேலை இருக்கேன் கிளியர். இன்னைக்கு ஓவராலா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளைல ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப டீசாலினேஷன் பத்தி பேசும்போது டீசாலினேஷன் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடும் சொல்லிட்டேன். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மெத்தட் எலக்ட்ரோடைலிசிஸ், இன்னொன்னு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். அது ரெண்டுக்கான விளக்கமும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் குளோரினேஷனை பத்தி பேசும்போது மேஜர் மெத்தட்ல இருக்கக்கூடிய குளோரினேஷனை பத்தி டீடைல்டாவும் சொல்லியாச்சு. மைனர் மெத்தட்ல இருக்கக்கூடிய யூவி ரேஸ் பத்தி பேசியிருக்கோம். பாயிலிங் ஆஃப் வாட்டர்னா தண்ணியை கொதிக்க வைக்கிறது. ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் டேப்லெட்ஸ் யூஸ் பண்றது எதுக்காண்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா புரோமின் வந்து ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன குளங்கள்ல குடிநீர் தண்ணி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கே ஹைட்ரஜன் டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா பார்த்துட்டோம். அப்ப ரிலேட்டபிளா கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே சப்ஜெக்ட்டுக்கு வெளிலையும் பார்த்தாச்சு, சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் பார்த்தாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வெளிலனா நம்ம நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்த்தாச்சுன்னு சொல்றேன். ஓகே சார். நாளையோட உங்க வாட்டர் சப்ளை வந்து உங்களுக்கு டோட்டலா எல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிடலாம். நாளைக்கு மார்னிங் என்ன செய்ய போறோம்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங் ஆரம்பிப்போம். அதோட சேர்த்து கிரவுண்ட் வாட்டர்ல ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அது சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஓகே